சொல்லுங்க பிரதர். சரி பிரதர். சியான் கம்பேக். எல்லாம் கம்பேக். அஜித் குமாரே கம்பேக்ன்ட்டானே கடைசியில. அஜித் என்னைக்குடா ஹிட் குடுத்திருக்காரு கம்பேக்ன்னு இருக்கீங்கங்கிற மாதிரி இல்ல இருக்கு. பார்க்கிங் புத்தாக்கே கம்பேக் தான் தெரியும்ல. வாரம் நம்ம ஒரு எபிசோட் போடுறோம்ட்டு 2 வாரம் லீவ் விட்டுருக்கோம். Welcome to our show. This podcast is being presented to you by Barking Buddhas. ஃபர்ஸ்ட்லாம் ஜிவி மீடியா ஒரு எடிட் இருக்கு தெரியுமா அஜித் குமார் இது சூப்பரா பண்ணுவான் ஒருத்தன். அஜித் குமாரோட பர்த்டே எடிட் லிட்டரலா அதேதான் மாப்பிள்ள படம். அந்த ஜிவி மீடியாவுக்கு அவன் கொஞ்சம் பாஷா எடிட் பண்ணுவான். இவன் வந்துட்டு லோக்கலா இறங்கி திரகத்தக்கிட பேக் சைட்ல போட்டு விட்டு ஒரு எடிட். அஜித் குமார் ஏகப்பட்ட ஆபரேஷன் தலையோட முதுகு டக்குன்னு அந்த அந்த சாங் கட் ஆனதுக்கு அப்புறம் மங்கா தட்டிக்கு போறோம். அதுக்கப்புறம் அது கட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா இந்த நிறைய 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 அந்த அந்த மாதிரி எல்லாம் கம்பைல் பண்ணுவானுங்கல்ல அதேதான் லிட்டரலா அதேதான். நீங்க அத போய் பார்க்காம போட்டு வந்துட்டு 3 hours ஆஃப் பர்த்டே ஃபுட்டேஜ் தான் அஜித் குமாரோட பர்த்டே ஃபுட்டேஜ் தான் இது. இந்த கட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வைப்போம்ல அதேதான். நீங்க அதை போயிட்டு உட்காந்து நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அமேசான் பிரைமோ நெட்ஃபிளிக்ஸ்லயோ நீங்க ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டு தல ரசிகர் ஒருத்தர் போய் பார்த்திருக்காரு. பார்த்துட்டு தான் சொன்னாரு இது அஜித் யூனிவர்ஸ் இல்ல அஜித் ஸ்பூஃப் யூனிவர்ஸ் மாதிரி இருக்காது. அதனால வந்து படத்தை அவாய்ட் பண்ணு அப்படின்னாரு. மாப்பிள்ள நடுவுல ஒரு 10 நிமிஷம் மட்டும் எனக்கு நான் அஜித் குமார் ஃபேன் எனக்கே வந்துட்டு மன்மதன் இவன் மாதிரி மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு மாப்பிள்ள. அந்த அளவுக்கு போய் ஜான்விக்க மீட் பண்ணாரு, ப்ரொஃபஸரை மீட் பண்ணாரு, டான்லின்னு ஒருத்தர் இருப்பான்ல நம்ம இவன் அதான் the cops the gangster the devil devil the gangster the cops அவனை எல்லாம் மீட் பண்ற மாதிரி நடுவுல சீன்ஸ வந்துட்டு அனிமேஷன்ல காட்டினாவாப்ல. எனக்கு அப்பதான் தோணுச்சு என்னடா இது குழந்தைக்கு இருக்கல் மாதிரி இருக்கு படம் அப்படின்னு. ஜிபியு ஒரு ஃபேன் ஃபெஸ்ட் அது பார்க்கும்போது ஒரு சின்ன ஆர்காசம் அஜித் குமார் ஃபேனா இருந்தா கிடைக்கும். அப்ப மத்தவங்க வாயில வச்சு போறதான்னு கேட்டோம்னா அது அப்படிதான். அதுக்கு உங்களுக்கு ஒரு ஞான கண் வேணும் அதை பாக்குறதுக்கு. அப்படி பாட்டு அடி போயிடணும் பாசிட்டிவிட்டி வச்சு படத்தை ஓட்டிக்கலாம்னு நினைக்கிறதா எனக்கு எப்படின்னே தெரியல. இது எப்படி தெரியுமா வடிவேலு நீங்க எல்லாம் கீப்புக்கு தான்டா பிறந்தீங்க, கீப்புக்கு பிறந்தா என்ன ஒய்ஃபுக்கு பிறந்தா எல்லாம் சுகப்பிரசவமா தான்டா பிறந்து கிடந்தோம். என்னடா ரெண்டுக்கும் என்னடா ரிலவன்சிங்கிற மாதிரி சம்பந்தமே இல்லாம பேசணும். அப்பதான் வந்துட்டு அது கரெக்டா ஹிட் ஆகும் அஜித் குமார் ஃபேன்ஸ். அஜித் சார் காலைல வந்தாருன்னா எல்லாத்துக்குமே குட் மார்னிங் சொல்லாம ஷாட்டுக்கு போவே மாட்டாரு. அதுக்கே 1 மணி நேரம் ஆயிருமே. அந்த முட்டைய நேரம் ஷாட்டுக்கு வர சொல்லுகிற மாதிரி இருக்குது இந்த இன்டர்வியூல பாக்க. கடைசியா குட் மார்னிங் சொல்லி முடிக்கும் போது கடைசியா ஒருத்தன் குட் நூன் அப்படியும் பாரு. குட் நூன் சொன்னே படத்தை ஆரம்பிப்போம். அஜித் சாரோட குவாலிட்டிஸ் வந்து என்னன்னா ஆக்டிங் எல்லாம் கிடையாது. காலைல வந்து எல்லாத்துக்கும் குட் மார்னிங் சொல்றது, கதவு திறந்து விடுறது, பிரியாணி சமைச்சு கொடுக்கறது, அப்புறம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றது. அஜித் வாழ்க்கை விஜய் வாழ்க்கை நீங்க எப்ப வாழ போறீங்கன்னு கேட்டா பாரு. கொஞ்சம் ஏகேங்கிறது எந்த மாடுலேஷன்ல சொன்னாலுமே மாசா இல்லையே பிரதர். அதை எப்படி மாசுன்னு ஒத்துக்கிட்டு அதை சுத்தி ஒரு பெரிய இது பண்றானுங்கன்னு எனக்கு தெரியல. தலைங்கிறது நல்ல மாசா இருக்கு. ஏகேங்கிறத கூட மாசா ஒத்துக்கிட்டு வாழணுங்கிறது ரொம்ப சங்கட்டமா இருக்கு எனக்கு. டேய் நீ அஜித் குமாரை தூக்கிட்டு அவருக்கு வந்து பி ராமானுஜம்னு பேர் வச்சாலும் அதை மாசுபடுத்துறதாண்டா எங்க வேலைங்கிற மாதிரி இருக்கோம் நாங்க. விட்டு உங்க அம்மா கோத்தான அதை கட்டி அந்த கூஸ்பம்ஸ் வந்தே ஆகணும். இப்ப வரலன்னா அவ்வளவுதாங்கிற மாதிரி ஆக்கிடுவானு. ப்ரோ ஒன்னும் இல்ல. இப்ப இந்த அஜித் குமாரோட இந்த சீன் ஒரு கிரிஞ்சு சீன் இருக்குன்னு சொன்னால அந்த சீனுக்கு அந்த அனிமேட்டட் சீனுக்கு நீங்க போயிட்டு இன்ஸ்டால போய் பாருங்க, இல்ல யூடியூப்ல போய் பாருங்க. நிறைய பேர் அதை தியேட்டர் ஸ்டேட் பிக்ஸ் எடுத்து போட்டிருக்கானுங்க. அது கீழே காமெண்ட்ல பாதி பேரு கழுவி ஊத்திருப்பானுங்க. டே கிரிஞ்சு சீன்றது தாங்க முடியலடா அப்படின்னு. பாதி பேரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கூஸ்பம் சீன்ஸ் ஃபார் அஜித் குமார், நோபடி கேன் கிவ் அ ட்ரிபியூட் லைக் திஸ் டு அஜித் குமார்னு கமெண்ட் போட்டிருப்பானே. நான் அப்பதான் யோசிச்சேன் எப்படா ஒரு துளி கிரிஞ்சு மனசுல இல்லாம இந்த சீனை பாத்தீங்க அப்படின்னு. டே இல்லடா லிட்டரலா அந்த படத்தை டிரெக்ட் பண்ண டிரெக்டரே அஜித் குமார் ஃபேன் தானே. அவனுக்கு அது கிரிஞ்சாவே படல பாரு. அது பண்ணியிருக்கான். அவன் கூட இருக்கவங்க எல்லாம் அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு 100 பேருக்கு தாண்டி தானே ஸ்கிரீனுக்கு வந்திருக்கோம். அந்த 100 பேருக்கும் அது அது வந்துட்டு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குதுன்னு நினைச்சு அஜித் குமார் வெறியனா இருந்திருக்கானு. அதுல பாதி பேர் இருப்பாங்க. இல்ல இதெல்லாம் நம்ம காலங்காலமா பேசுறதாண்டா. ஃபேன் சர்வீஸ் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டா தெளிவா பண்ணிடணும். இது எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ கடை விரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் 1 வாரம் 2 வாரத்திலேயே நீ ஸ்கேம் பண்ணிட்டு கிளம்பிடலாங்கிறதா ஐடியாவே இந்த படத்துல. சோ அதனால எல்லா கெட்டப்பும் இருக்கு, எல்லா இதுலயும் வராரு தலை அப்படின்னு சொல்லி நீ காமிச்சனாலே ஒரு கூட்டம் கூடும்ல. அந்த கூட்டத்தோட காசே போதுங்கிறதா ஐடியா.
நீ நீ ஆக்சுவலா சொன்னது கரெக்ட். அவன் வந்துட்டு மார்க்கெட்ட டேப் பண்ணிட்டான். அஜித் குமார யாருமே இவ்வளவு கிட்டப்ப பார்த்தது இல்ல. பட் எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு. அத நான் நிறைவேத்துறேன்டான்னு சொல்லி கிரேசி வேக்கியான ட்ரெஸ் எல்லாம் அஜித்த போட வச்சு. ஆனா எல்லாமே செமையா இருந்துச்சுடா. எல்லா கெட்டப்புமே செமையா இருந்துச்சு. அதெல்லாம் படத்துக்கு எந்த அளவுக்கு ரிலவெண்டா இருந்துச்சு அதெல்லாம் தெரியல. ஒரு போட்டோ ஷூட்டே நல்லா இருந்துச்சு. அதுலயும் இந்த கிளைமேக்ஸ்ல ஒரு ரெட் டி ஷர்ட் வேக்கியா போட்டு வர்றது. அதுக்கு வந்துட்டு இந்த மீசையும் தாடியும் விரும்மாண்டி மாதிரி அதை மட்டும் பிளாக் மத்ததெல்லாம் ஒயிட் அடிச்சுட்டு வர்றது. டேய் கெட்டப்லாம் சரியான மாசம் இருந்துச்சுடா படம் ஃபுல்லா. ஆனா அதெல்லாம் என்ன என்ன எலவ வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுது இந்த இந்த படத்துக்கு அது தெரியாது. அப்பா டேய் நீ ஆக்சுவலா ஜிபி பார்த்துட்டு வந்துருந்த நீ இந்த மாதிரி பேச மாட்டடா இவ்வளவு சைலண்டா. ஏன்னா நீ கொஞ்சம் வயலண்டான ஆளு. விட்டு இனி கிழிச்சு வெறியாயிருப்ப. நீங்க உனக்கு தெரியல ஆக்சுவலா நான் நிறைய சொல்லல. ஏய் இப்ப நான் சொன்னது ஜான் விக் மாதிரி தமிழ் சினிமாவோட அந்த ஸ்பின் ஆஃப்லயும் ஒண்ணு இருக்கு அஜித்குமார் படங்கள்லயே. அதெல்லாம் கேட்கும் பொழுது இதுதான் பேஸ் பிளாட்டாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை வச்சு எப்படா நீ எழுத பார்த்த அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உன் கையை அப்பயே 2 பேரும் உடைச்சிருக்கணும் வேடாங்கிற மாதிரி எழுதியிருக்கான் என் தலைவன் உட்காந்து. இதுல இதெல்லாம் எனக்கு எல்லாமே நம்ம ஓகே தெரியும். ஜாலிக்கு பேசுவோம்ல, அந்த ஜாலிக்கு பேசுறதே ஸ்கிரீன் பிளேயா ஃபர்ம் பண்ணிருக்காப்ல தல. ஏய் அதேதான்டா லிட்டரலா. எனக்கு அது கூட மேட்டர் இல்லடா. பரத்வாஜரங்க துருவி துருவி கேட்பான் என் தலைவன். டேய் நீ ஒரு பேப்பர்ல எல்லா அஜித்குமார் மொமெண்ட்ஸையும் எழுதி வச்சுட்டு தான் அந்த படம் எடுத்த எப்படியும். அதுக்கு சேர்த்து அதெல்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா படத்துக்கு வர்றதுதான் சரி. நம்ம அஜித்குமார் படம் பார்த்தா வளர்ந்தோம் தெரியவங்காட்டி நமக்கு இங்க எந்த சீன் வச்சா கதையோட ஃப்ளோவை கெடுக்காம டேய் ஏன்டா கதைக்கு எதிரா ஃப்ளோ அஜித்குமார் மேசப்படுறது. சரி பிரதர், லெட்ஸ் கம் பேக் டு ஆமா பிரதர். வீர தீர சூரன். ஆக்சுவலா வந்து இப்போ ஜிபியு வந்து ஒரு மாதிரியான ஹைப் ஏத்துச்சு. பட் உங்களுக்கு தெரியும் மார்க் ஆண்டனி படம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். லவுடா இருந்தாலும் வந்து அந்த பழைய வேக்கியா இருந்ததுனால நம்ம எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணோம். பிளஸ் எஸ்ஜே சூர்யா பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. அது ஒரு ரகமான படம். அது ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணும்னா, வீர தீர சூரன் மாதிரியான படங்கள் என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணும்னா, இவன் வந்து சித்தா எடுத்திருக்கான். பிளஸ் பரத்வாஜ் ரங்கன் கூட ஒரு 10-15 இன்டர்வியூ கொடுத்துட்டான். ஸோ அதுல பேசுறதெல்லாம் பார்க்கும்போது திஸ் இஸ் கோயிங் டு பி வேற லெவல் ஃபிலிம். அண்ட் அட்லீஸ்ட் வந்து ஒரு 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 இந்த பேசிஸ்ல பார்த்தா கூட நம்பர் ஆஃப் ஃபிளாப்ஸ் விக்ரம் கொடுத்துருக்கிறதுக்கு பல வருடங்கள் கழித்து ஒரு ஹிட்டாவது வரணும்ல. அந்த மாதிரி ஒரு லாஜிக்லயா இந்த படம் வேற லெவல்ல இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல தான் நம்ம போய் உட்கார்ந்துருப்போம் இல்லையா அந்த படத்துக்கு. ஸோ இந்த படத்துல ட்ரெய்லர் டீசர் அதுல இருந்து ஆரம்பிப்போம் பிரதர். வாட் ஆர் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் த ப்ரமோஷன்ஸ்? எனக்கு ஆக்சுவலா இந்த படம் உங்களுக்கு கொடுத்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு லெவலா ஃபர்ஸ்ட் ஒன்னு ரிலீஸ் ஆச்சு அப்ப கொடுத்தது. அதுக்கப்புறம் நிறைய கேப் இருந்தனால எனக்கு அதை அப்படியே மறந்துருச்சு. பட் நீங்க தான் அதுல ரொம்ப ஜெல்டா இருந்தீங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு பாட்காஸ்ட்ல கூட நீங்க மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி இந்த படம் வந்துட்டு நான் வெயிட் பண்ண அவைட்டட் மூவி ஆஃப் தி இயர்னு. எனக்கு வந்துட்டு அந்த படத்தை அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு இது மாதிரி விட்டானு இல்லை இந்த லோகேஷ் கனகராஜ் ஸ்டைல்ல ஒரு சின்ன சீனு அந்த சீனை வந்துட்டு படத்தோட ஒரு ஃபிளேவர் கொடுக்கறது எப்படி இருக்கும்னு தெரியற அது வந்துட்டு நான் பார்த்தேன். அதான் அந்த அரிசி மூட்டைக்குள்ள இருந்து கண் எடுத்து விடுறது. அது சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு வருது எனக்கு. அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா அந்த 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 படத்தோட ஃபிளேவர் என்னன்னு தெரிஞ்சது. அது இல்லாம எனக்கு அந்த படத்தோட டைட்டில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப செமையா இருந்துச்சு. குவிண்டன் டாரன்டினோ ஸ்டைல்ல இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ நான் அது ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அந்த சீன் பார்த்ததுக்கு அப்புறம். அது இல்லாம விக்ரமோட அந்த கெட்டப் வேற லெவல். அந்த அந்த ரீஜனலா ஒரு வேட்டி கட்டிட்டு இருக்கிற விக்ரம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்துட்டு வேச சைக்கோ விக்ரமே பார்த்து பார்த்து இந்த விக்ரம் வந்துட்டு நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அப்படிதான் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ட்ரெய்லர் டீசரு அதுல எல்லாம் நம்ம இவனுங்க எல்லாம் இருக்கானுங்க சுராஜ் எல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு படத்துல. ஸோ தட்ஸ் மை டேக். ஆக்சுவலா இந்த படத்துல டீசர் வழியா பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் 2 வீடியோ விட்டானுங்கடா. 2 வீடியோ இருக்குது ஆக்சுவலா லொகேஷன் கராஜ் டைப்லயே. ஃபர்ஸ்ட் வீடியோல வந்துட்டு ரேண்டமா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு விழா நாள்ல வந்து இவன் ஒருத்தனை புடிச்சு கொடுத்துருவான். ஏதோ ஒரு பொம்பளைய ரேப் பண்ணியிருப்பான் ஒருத்தன். அவனை புடிச்சு கொடுத்துட்டு கெத்தா வண்டி எடுத்துட்டு போற மாதிரி ஒரு 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 வீடியோ வந்திருக்கும். அதுவும் படத்துக்கு சம்பந்தம் இல்ல. ஜெயிலுக்குள்ளே போட்டு அடிச்சுட்டு புடிச்சு கொடுத்துட்டு போவான். அதுவும் படத்துக்கு சம்பந்தம் இல்ல. பட் அது அந்த அந்த இவன் வந்து அதான் இவன் வந்து காட்டுறான் போட்டு பொழந்துட்டு கிளம்பிடுவாங்கிற மாதிரி ஒரு வைப் கொடுத்தது. ஆமா அதுல ஹேர் ஸ்டைல் வேற ஆக்சுவலா. அது வந்துட்டு இவன் சொல்லியிருப்பான். அது வந்துட்டு அப்பதான் அவன் லுக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஹேர்ல தான் போலான்னு இருந்திருக்காங்க. அதனால அது சும்மா ஒரு ஷார்ட் மாதிரி எடுத்திருக்கானுங்க. எப்படி இருக்குன்னு பாக்கலான்னு. அதுவும் நல்லாதான் இருக்கும் பிரதர். அந்த மூவி மேக்கிங் ஸ்டைலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
இல்ல அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அந்த செகண்டா நீங்க சொல்ற அந்த மலையாள கடையில படம். வந்துட்டு நிப்பானுங்க, காதுல கரெக்ட். சுட்டான் இவன் அப்படிங்கிற, காத குறிவா சுட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆமா. பட் என்ன பிரச்சனை ஆயிருச்சுன்னா, இப்ப இந்த 2மே வந்து எந்த மாதிரி ஒரு வைப் குடுக்குது இந்த படத்துக்கு. இது வந்து அதாவது ஒரு ஒரு செட் பீஸ், அந்த செட் பீஸ் வந்து இப்ப ஜான் விக் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், படமே வந்து நீங்க இந்த மாதிரி பிரிக்க முடியாது. ஸ்ட்ரக்சரை வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ட் பிரச்சனை வருது, செகண்ட் ஆக்ட், அப்புறம் தேர்ட் ஆக்ட், அந்த மாதிரி நீ பிரிக்க முடியாது. ஜான் விக் படமே எதை சுத்தி இருக்கும்னா, ஃபைட்டோட செட் பீசஸ் இருக்கும். அந்த ஃபைட்டோட செட் பீசஸ் சுத்தி கதை இருக்கும். புரியுதா? இப்ப பாருங்க, பாருக்குள்ள நைஃப் பென்சில வச்சு ஒருத்தன் சண்டை போட போறான். அதுக்கப்புறம் ஒரு ஹால்வேல கன்னை வச்சு சண்டை போட போறாங்க. இந்த மாதிரி செட் பீஸ் எழுதிருவானுங்க. அந்த செட் பீஸை சுத்தி கதை இருக்கும். ஆக்சுவலா ஒரு ஒரு இந்த படம் எல்லாம் இருக்கு. அது என்ன லாங்குவேஜ் தெரியல, அரைவானா கொரியனா இல்ல பிலிப்பைன்ஸான்னு தெரியல. அந்த மொத்த படமே ஃபைட் தான். புரியுதா? இந்த ரெண்டு ரெண்டு டீசர் அண்ட் ட்ரெய்லர் விட்டானுங்கல்ல, அதுவும் ஆமா. கட் பண்ணா ஒரு ட்ரெய்லர் வருது. அந்த ட்ரெய்லர்ல தேர் ஆர் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். புரியுதா? ஆக்சுவலா படத்துல இருக்கக்கூடிய பீக் டிராமா பிளஸ் இந்த ஹை மூமெண்ட்ஸையும் பேக் பண்ணி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணணும். உனக்கு கட் பண்ணியிருக்க ட்ரெய்லரே லைட்டா உனக்கு அந்த வைபை கொடுக்கும். ஓகே, தேர் ஆர் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இன் திஸ் ஒன், திஸ் இஸ் கோயிங் டு பி லிட்டில் பிட் கிளாஸ்ட்ரோபோபிக். ஆனா டென்ஸான டிராமா பாக்குறதுல நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அது வந்து எங்கேஜிங்கா இருந்துச்சுன்னா நம்ம ஜாலியா பார்த்துட்டு வந்துருவோம். ஏன்னா டிராமா வந்து கரெக்ட். நீ வெறும் செட் பீஸ் செட் பீஸ் செட் பீஸ்னு வச்சு ஃபைட்டா வச்சனா கேப்டன் மில்லர் மாதிரி ஆயிரும். சோ டிராமா இருக்கிறது ஆமா. பிரச்சனை இல்ல அப்படிங்கிற ஒரு இதுலதான் நம்ம இந்த படத்துக்குள்ள அது போறோம். டேஞ்சர் ஜோனுங்கிறீங்க. கரெக்ட், கரெக்ட். சோ நான் என்ன யோசிச்சேன்னா, திஸ் கோயிங் டு பி சீரியஸ் டிராமா அப்படின்னு தான் பார்த்தேன். பிளஸ் நான் தியேட்டருக்கு போய் பார்க்கல. மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தவங்க எல்லாருமே ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் சொன்னாங்க. சோ எனக்கு வந்து படம் பார்க்கும்போதே வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே இது ஒரு மிக்ஸ்டு படம், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல, பட் ஆனா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து எனக்கு ஆக்சுவலாவே எங்கேஜிங்கா இருந்துச்சு. ஏன்னா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனோ அது இருந்துச்சு. இது வந்து பிரதர், சீரியஸான ஒரு அதான் படம், பிரதர் அவங்க டிராமா சொல்லுவாங்க நிறைய தெரியுமா? இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது இருந்துச்சு எனக்கு எடுத்தனையுமே ஆக்சுவலா. எடுத்தனையுமே செகண்ட் ஆக்ட்லயோ தேர்ட் ஆக்ட்லயோ ஜம்ப் பண்றது ஃபர்ஸ்ட் ஆக்ட் இல்லாம கான்ஃபிளிக்ட் எடுத்தனையுமே இருக்கும். அந்த கான்ஃபிளிக்ட்ல இருந்து அப்படியே கேரக்டர் ஸ்டிமுலேஷன்லாம் வந்து அவங்க மிடில் ஆஃப் லைஃப்ல ஜம்ப் பண்ண மாதிரி இருக்கணும் படம்னு. அது ஆக்சுவலா நல்லாவே ஒர்க் ஆகும்டா. எடுத்தனையுமே ஒரு பொண்ணு போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மீன் சாப்பிட்றேன்னு சொல்லி கேட்டு, சிக்கன் சாப்பிட்றேன்னு சொல்லி கேட்டு, அதுக்கப்புறம் அதுல இருந்து அந்த பொண்ணு காணாம போய் அதுக்கப்புறம் பஞ்சாயத்து ஆரம்பிக்கிறதுங்கிறது ஓகே. பட் நான் அதுல ஏதாவது கொஞ்சம் நல்லா ட்விஸ்ட் வால்டா இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அவர் வந்துட்டு மேபி இது வந்துட்டு சியான் சியான் சுத்தி இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கப்புறம் ஆல்ரெடி கேரக்டர் மோர் தென் எனஃபா இருக்குன்னு சொல்லி அந்த பொம்பளோட லைஃப் ஸ்டைல் உள்ளேயே இன்வால்வ் பண்ணிருக்காங்க. அது கடைசியில பார்த்தா அவ சும்மா எங்கேயோ போயிருப்பா. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டை வந்துட்டு கண்டுபிடிச்சு இல்ல வரும்ல, அது அது அப்படித்தானே அது வரும்? ரொம்ப அது ரொம்ப லேமான எக்ஸ்கியூஸா இருக்கும். பட் ஆனா நம்ம இப்ப இந்த படம் பார்த்துருப்பானுங்க. பட் ரீகால் பண்றதுக்கான கான்டெக்ட் செட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த படத்துல அந்த ஃபர்ஸ்ட் நீ சொன்ன மாதிரி எடுத்துனே இவன் தான் கேரக்டர், இதுதான் ஊரு, இதுதான் பிரச்சனைன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணாம மிடில் ஆஃப் த கிரைசிஸ்ல இருந்து காமிக்கிறதுல ஒரு சூப்பரான ஒரு நல்ல ரைட்டிங் இது ஒண்ணு இருந்துச்சு இதுல. அதாவது காலங்காலமா நம்ம படம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால வில்லன் இவன், இவன் ஒரு பெரிய ஃபேமிலின்னா இவன் என்ன மாதிரியான தப்பெல்லாம் பண்ணுவாங்கிறது நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பிளஸ் ஒரு கிரே போலீஸ் ஆஃபீஸர் இருக்கான்னா அவன் அவன் என்ன ட்ரை பண்ணிருப்பான் அந்த ஊர்லங்கிறதுக்கான ஒரு இது இருக்கும். ஸோ பேசிக்கா இவனுங்க வில்லனுங்க, இவனுக்கு நிறைய தப்பு பண்ணுவானுங்க. இவனுங்க பண்ற தப்பு நிறைய நேரத்துல அந்த போலீஸை பாதிக்கும். ஸோ அந்த போலீஸ் வந்து எப்படா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இவனுங்களை முடிச்சு விடலாங்கிற ஒரு இதுல இருப்பான். சோ இந்த விஷயத்த வந்து நீ 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 ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு ஒரு கான்ஃபிளிக்ட் கிரியேட் பண்ணி அப்புறம் அந்த போலீஸ் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரதெல்லாம் ஆல்ரெடி நடந்துருச்சுன்னு கிரைசிஸ்ல இருந்து காமிக்கும் போது இதெல்லாம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிள் தான் ஆடியன்ஸ்க்கு. ஆனா இந்த எடுத்துன்னு இந்த இந்த பொம்பளைய வச்சு ஒரு சீன் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொம்பளை தான் ரூட் காசு. அங்க ஒரு சின்ன டைம் ஜம்ப் இருக்கும். என்னன்னா எடுத்தோன்னே இந்த பொம்பளை வருவா, என் புருஷனை காணோம் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து பண்ணுவான். சரியா? கட் ஆமா. பண்ணா அந்த பொம்பளை வந்து அந்த சீன் முடிஞ்சிரும். அந்த சீன் முடிஞ்சோடனே கட் பண்ணா ஸ்டேஷன்ல போகும் சீனு. சரியா? ம். ஸ்டேஷன்ல என்ன நடக்கும்னா, அந்த பொம்பளை ஃபர்ஸ்ட் அவனோட புருஷனை காணோம்னு இங்க வந்திருப்பா. ஆனா ஸ்டேஷன்ல இப்ப அவன் புருஷன் வருவான். பொம்பளைய காணோம்னு சொல்லி புருஷன் வந்துட்டு என் பொண்டாட்டிய காணோம்னு சொல்லுவான். சோ அந்த நடுவுல ஒரு டைம் ஜம்ப் இருக்கும். சரியா? இப்போ நீ வந்து இப்ப நம்ம வந்து இந்த படத்த பார்க்கணும். இந்த படத்த வந்து பார்க்கும்போதே நம்ம அது வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. தியாகராஜன் குமார் ராஜா ஒரு இதுல சொல்லுவான். நீ ஒன்ஸ் வந்து ஒரு படத்த நீ படம் பண்ணணும்னு உனக்கு ஒரு ஆசை இருக்கு. இல்ல வந்து படத்த ரொம்ப டீப்பா பார்க்க ஆரம்பிச்சிட்டனாலே, உன்னால அந்த படத்த என்ஜாய் பண்ண முடியாது. நீ பாதி நேரம் அந்த படத்துக்கு கிரிட்டிக்கா தான் இருப்பன்னு சொல்லி சொல்லுவான். சோ, இப்ப கிரிட்டிக்கா ஆமா. பார்க்கிறவங்களுக்கு வந்து இந்த 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 டைம் ஷிஃப்ட்ட வந்து நம்ம பெருசா கண்டுக்க மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு புரிஞ்சிரும். ஓகே.
இங்க நடுவுல வந்து ஒரு 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 வாரத்தை ஸ்கிப் பண்ணிருக்கான். அந்த லேடி போயிருக்கு, அந்த லேடியை காணோம். அந்த ஒரு நாளே இல்ல ஒரு 2 நாள், அது என்ன டைம் கூட என்னால கரெக்டா சொல்ல முடியல பாரு. சோ அந்த டைம் ஷிஃப்ட் பண்ணி இவன் எங்க டேய், ஒரு போனான்னு நாள் 2 நாள்லாம் புரியுதா? கிடையாது. சும்மா ஹவர்லி பேசிஸ் தான்டா எல்லாமே. கரெக்ட். இவனுங்க எப்படி ஸ்பான் ஆகுறானுங்க பாரு. அந்த அந்த பொம்பளை இவன் காணாம போயிடுவான், புருஷன் காணாம போயிடுவான். அவனும் டக்குன்னு ம். மேஜிக்கலா திரும்பி வந்து பொண்டாட்டியை தேடுவான், பொண்டாட்டி காணாம போயிடுவான் மேஜிக்கலா. அப்புறம் கடைசியில கிளைமேக்ஸ்ல ம். திரும்பி வந்துருவான். சோ இந்த டைம் ஷிஃப்ட், இந்த பேசிக் லாஜிக் வந்து படத்தோட ஒரு பிரச்சனையா இருக்கும். ஆனா கிவன் த என்ன சொல்றது, உனக்கு கிரைசிஸ் ஆஃப் த இஷ்யூ, நீ இதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுருவ. ஏன்னா உனக்கு வந்து மோட்டிவ் அங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவான். இப்போ இந்த எஸ்ஜே சூர்யாவுக்கு வந்து பிரச்சனை இவனுக்கும் தான், இவனுக்கு நடுவுல இருக்க சின்ன ஸ்பான்ஸ் தான். சோ எஸ்ஜே ம். சூர்யாவுக்கும் அந்த மெயின் வில்லனுக்கும் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீயே கன்வின்ஸ் பண்ணிப்ப. இது வந்து படத்தை நீ கொஞ்சம் கிரிட்டிக்கலா பாக்குற ஆட்களுக்கு இந்த பேஷன்ஸ் இருக்கும். யோசிச்சு பாரு, படத்துல ஒரு 10 நிமிஷம் லேட்டா வர்றவனுக்கோ, இல்ல வந்து படத்தை ரொம்ப கேஷுவலா பாக்குறவனுக்கோ எப்படின்னா ஒரு 10 நிமிஷம் என்னடா நடக்குது அப்படிங்கிற ஒரு வைப்லயே இருக்கும். கேரக்டர் ஸ்பேஸ்ல பேர்லாம் பெருசா ரெஜிஸ்டர் ஆகாது. என்ன இப்ப இங்க பிரச்சனைங்கிறது ம். ரெஜிஸ்டர் ஆகாது. இவன் இந்த பொண்டாட்டியும் புருஷன் ஒருவேளை அண்ணன் தங்கச்சியோ அப்படிங்கிற ஒரு ஒரு டவுட்லாம் வந்துரும்டா கண்டிப்பா. நம்ம கொரியன் படம்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு தோணும் தெரியுமா? நம்மளே முன்னாடி பின்னாடி போய் மூஞ்சிய மேட்ச் பண்ணிலாம் பார்ப்போம். ஏன்னா அவங்களுக்கு லென்ஸ் மாத்தும்போதே மூஞ்சி மாறும். வேற வேற கேரக்டராங்கிற டவுட் இருந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. அந்த மாரி ஆயிருது ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கொஞ்சம். ஆக்சுவலா இன்னொன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ பொண்டாட்டிய காணோம். கரெக்ட்டா? பொண்டாட்டிய காணோம்னு புருஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்றான். புருஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இந்த கமிஷனருக்கு வந்து ஒரு ஓப்பனிங் கிடைக்குது. அவனுங்கள பழி வாங்கலாங்கிறதுக்கான ஒரு ஓப்பனிங் கிடைக்குது. நான் என்ன கேட்கிறேன், இந்த ம். பொண்டாட்டி புருஷன் காணாம போனங்கிற கன்ஃபியூஷனே வேணாம். சரியா? புருஷன காணோம். ம். பொண்டாட்டி வந்து ம். டைரக்ட்டா இப்ப எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? ஒண்ணும் இருக்காது. அதேதான் இருக்கும். இதே தான் நடந்திருக்கும். கரெக்ட்டா? ஆமா. இப்ப எதுக்கு இந்த கன்ஃபியூஷனு? எனக்கு தெரியலடா. எனக்கு ஆக்சுவலா இதுல நெறைய டவுட் இருக்கு. சரியா? என்ன காரணம்னா, மேபி அது விமனா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா போர்ட்ரே ஆகும் ஆடியன்ஸ்க்கு நெனச்சு. விமனையும் குழந்தையுமே காணோம். இவனுங்க ரொம்ப க்ரூயலான ஆளுகன்னு காட்ட ட்ரை பண்றானான்னு தெரியல. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ எனக்கு அதனால படத்துல என்ன இம்பாக்ட் கிரியேட் ஆச்சு? ஏன் இவ்வளவு அத பத்தி பேசுறோம்னு நெனைக்கலாம் லிசனர்ஸ். அது இப்ப நீ பேசுனனால இது இப்ப நம்ம பேச பொருளா மாறி நம்ம அத பத்தி பேசிட்டு இருக்கோம். இல்லன்னா நான் இத கடந்திருப்பேன். எனக்கு ஆக்சுவலா அந்த படத்திலேயே அது வந்து ஒரு மாரி எல்லா சீன்லயும் இது ஜாடா உட்காந்துருந்துச்சு அப்படியே புடிச்சிட்டு. சரியா? சரி இந்த பொம்பளை பத்தி ரிவீல் ஆகும். உனக்கு ஏதோ போட்டான். அது பார்த்தா ஃபேக் பாடி வச்சு அவன் மொத்த ஃபேமிலியும் டேப் பண்ண பார்ப்பான். யாரு? எஸ்பி. ஸோ இவ்வளவு விஷயம் அதனால தான் நடக்குது இல்லையா? கடைசியா பார்த்தா அவங்க ஊருக்குள்ள தான் சுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்றது வந்துட்டு ரொம்ப எப்படி இருக்குன்னா, உருவங்கள் 16ல ஒருத்தன் அந்த ம். டக் 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 அவனை காட்டி காட்டி ஹூ இஸ் திஸ் கில்லர் ஹூ இஸ் கடைசி பார்த்தா அப்படி ஒரு கில்லரே இல்ல. அது ஜஸ்ட் ஸ்கிரீன் பிளே மேஜிக். அவன இமேஜினேஷனை உங்களுக்கு கண் முன்னாடி காட்டுறாங்க போது நம்ம அதை ஒரு கேரக்டரா நினைச்சு அப்படி ஒரு ஒரு சீரியல் கில்லர் இருந்திருக்கான்னு நினைப்போம்ல. நம்ம ஃபூல் பண்ணிட்டோம்டா ஆடியன்ஸ் சொல்லிட்டு இருக்கோம் தெரியுமா? கரெக்ட்டு. ஆக்சுவலா எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அந்த மாரி நெறைய கேள்விகள் வந்துட்டே இருக்கும். சில டெசிஷன்ஸ்லாம் வேற மாரி எடுத்திருந்தா, வேற மாரி மாறி இருந்திருக்குமோ இந்த படம் அப்படின்னு. அப்பதான் ஆக்சுவலா நான் இந்த படம் பார்த்து முடிச்சோனே இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேன். சரியா? இந்த அருண்குமாரும் பிர அ நம்ம மொட்டையும் பேசிட்டு இருக்க இது பார்த்துட்டு இருக்கும்போது, அதுல அவன் என்ன சொன்னான், அந்த டைரக்டர் என்ன சொன்னான்னா, இந்த மாரி இந்த படத்த பார்த்துட்டு, படம் நல்லா இருக்கு, நல்லா இல்லன்னு சொல்றதுக்கான உரிமை இருக்கு ஆடியன்ஸ்க்கு. ஆனா இத அப்படி பண்ணியிருந்திருக்கலாம், இல்ல இத இப்படி பண்ணியிருந்திருக்கலாம்னு சொல்ற உரிமை வந்து ஆடியன்ஸ்க்கு இல்ல. ஏன்னா வந்து அது வந்து ம். எனக்கு எதிரா இழைக்கிற சிறப்பு அநீதி மாரி சுதந்திரம் இருக்கு. போதுங்கிறாரு. அது என்னோட கருத்து. அது கரெக்ட். அது அது வந்து இது மாரி இருக்கு. எனக்கு இப்ப ஒரு குழந்தை பொறந்துச்சுன்னா, அந்த குழந்தை இப்படி இருக்கு, அப்படி இருக்கு நீங்க கமெண்ட் பண்ற மாரி இருக்கு. அப்படின்னு சொன்னா, அந்த மாரி சொன்னா. பட் நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு ஒரு படம் வந்து பெர்சனல் ஒர்க் தான். நான் ஒத்துக்கிறேன். பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம அத ப்ரொஜெக்ட் பண்ணும்போது, ஃபிலிம் கிரிட்டிசிசம்னே ஒண்ணு இல்லன்னு வச்சுக்கோவேன். படம் இம்ப்ரூவே ஆகாது. இது வந்து ஒரு இல்ல இல்ல கமர்ஷியல் அவர் என்ன தான். சொல்றாருன்னா, ஜி அதான் ம். அவர் என்ன சொல்றாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நானும் இன்டர்வியூ பார்த்தேன். நான் எல்லா அருண்குமார் இன்டர்வியூ பார்த்துட்டேன். ஸோ என்ன சொன்னாருன்னா, நீ சொல்றதே தான் சொன்னாரு. பட் நான் அதை எப்படி இம்ப்ளை பண்ணிக்கிறேன்னா, நீ படம் கேவலமா இருக்கு. இந்த சீன் நல்லா இல்ல, அந்த சீன் நல்லா இல்ல. இது எனக்கு ஒர்க் ஆகல, அது எனக்கு ஒர்க் ஆகலன்னு நீ சொல்லு தப்பு இல்ல. பட் இந்த சீன் இப்படி இருந்திருக்கலாம்னு சொல்லாதேங்கிறாரு. புரியுதா? அததான் அவர் சொல்ல வர்றாருன்னு நான் நினைக்கிறேன். அதாவது யூ டோன்ட் கிரியேட் த வேர்ல்ட் ஃபார் மீ. ஐ ஹவ் கிரியேட்டட் அ வேர்ல்ட் ஜஸ்ட் சே வெதர் இட்ஸ் ரைட் ஆர் ராங் ஆர் வாட் இஸ் ராங். பட் டோன்ட் சே ஹவ் இட் கேன் பீங்கிறாரு. அ அது அப்படி இருக்கிறதுக்கான அது அது அப்படி இருந்துச்சுன்னா வந்து கொலாபரேஷனே ஒண்ணு நடக்காதுல்ல. புரியுதா? நீ இந்த யூனிவர்ஸ் நீ கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஆனா இந்த யூனிவர்ஸ்ல தான் நீ வந்து சிங்கம் போல பாட்டு வச்சிருக்க. அப்ப சிங்கம் போல பாட்ட வச்சுக்கிறேன்னா, நீ அந்த இடத்துல கொலாபரேஷனுக்காக வேற ஒருத்தரோட உலகத்த தான் உள்ள கொண்டு வர. திஸ் இஸ் நாட் யுவர் சோல் ப்ராடக்ட்.
இந்த உலகத்தை நீ கிரியேட் பண்ணி நீ உனக்காக மட்டும் வச்சுக்கல, மத்தவங்களுக்கு கொடுக்குற. மத்தவங்களுக்கு பார்க்கும்போது, டேய் இந்த விஷயம் ஆப்வியஸா இருக்கு, இந்த டெசிஷன்ஸ்லாம் நீ எடுத்திருக்க, எடுக்கும்போது ஆப்வியஸா நீ ஒரு ப்ரெஷர்ல இருந்திருப்ப. பிளஸ் உனக்கு நிறைய லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ் பண்ண வேண்டியது இருந்திருக்கும், அவ்வளோ ஆர்டிஸ்ட் மேனேஜ் பண்ண வேண்டியது இருந்திருக்கும், நிறைய பேர்த்த கன்வின்ஸ் பண்ண வேண்டியது ஆமா. இருந்திருக்கும். பட் எண்டாத்திலே அது ப்ராடக்டா வெளில வந்துருச்சு. இது வந்து நீ தான் தப்பு, உன்னை இதனால தூக்குல போடணும்னு சொல்ல. ஆனா ஒரு ப்ராடக்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த ப்ராடக்ட் நம்ம ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணி அதுல இருக்க நிறை குறைகளை சொல்லி இதை இப்படி பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்குங்கிற ஒரு ஸ்பேஸ் ஓபன் பண்ணதானே பிரதர் அந்த படம். இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னே நம்மளுக்கு தெரியும். பிரதர் இது சப்ஜெக்டிவ் தான் பிரதர். நான் எப்படி நினைக்கிறேன்னா ரெண்டுமே ஓகே தான் நினைக்கிறேன் ஒரு லெவல் வரைக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா ரொம்பவும் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லாதீங்க. இது நல்லால அது நல்லாலன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சு திரும்ப வருவான். அதுக்கப்புறம் திரும்பி இது நல்லால அது நல்லாலன்னு சொல்லுங்க. அவன் அப்படி ரீஃபைன் ஆயிட்டே வருவான். நீங்க என்ன பண்ணாதீங்கன்னு அவன் சொல்றாங்கிறதையே நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா இது இப்படி இருந்திருக்கலாம்னு சொல்லாதீங்கன்னு சொல்றான்ல. யூ டோன்ட் கிரியேட் த வேர்ல்டு. நான் என்ன சொல்றேன் அதை ஒரு லிமிட்டடா பண்ணுங்க. இந்த படத்துல இருக்க எக்ஸாம்பிளே நான் எடுத்து டெரைவ் பண்ணி சொல்றேன். இப்போ நம்ம ரொம்ப கதைக்குள்ள போக வேணாம். கதை ஏன்னா ஆடியன்ஸ் ஆல்ரெடி பார்த்திருப்பாங்க. சோ நம்ம மேஜர் ஈவென்ட்ஸ் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னன்னா இப்போ திலீப்னு ஒரு கேரக்டர் பாஸ்ட்ல இருந்திருக்கு கரெக்டா. சோ அந்த திலீப்ங்கிற கேரக்டர் அவன் வந்து கஸ்டோடியல் டெத் ஆயிடுறான். கஸ்டோடியல் டெத் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோ அதாவது விக்ரம் வந்து ஒரு பெரிய சம்பவம் பண்ணிடுறான். அதுதான் சுதாகர் சம்பவம். அந்த சம்பவம் பண்ணதுக்கு அப்புறம் பையன் வந்து 10 வருஷம் குடும்பத்துக்காக தனியா வாழ்றான். மறுபடியும் இந்த ஏரியால ஒரு பிரச்சனை வருதுங்கும் போது விக்ரம் வந்தாதான் இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு விக்ரமோட பழைய முதலாளி கூப்பிடுறதுனால மறுபடியும் இந்த பிரசன்ட்டுக்கு வருது கதைன்னு சொல்லி சொல்றான் கரெக்டா. இப்போ இதுல பெரிய கேள்வியா இருந்தது என்னன்னா திலீப்ங்கிறவன் யார் காமிக்கவே இல்லை. நீங்க அவனோட கஸ்டோடியல் டெத் என்ன நடந்துச்சுன்னே காமிக்கல அப்படின்னு சொல்லும்போது அந்த டைரக்டர் என்ன சொல்றாருன்னா எனக்கு தேவையே இல்லை. கஸ்டோடியல் டெத்துங்கிறது ஒரு காமனான விஷயம். ஸோ அது அது இவன் தான் அப்படின்னு காமிக்கிறதுக்கு பதிலா இதுதான் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். விக்ரமுக்கும் அவனுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் நான் 4 டயலாக்ல சொல்லிடுறேன். அவன் தான் இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிடுறேன். அதனால அது புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதுக்காக அவன் அதை பண்ணா அப்படிங்கறதுனால திலீப்பை காமிக்கணும்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்றாருல. நான் என்ன கேட்கிறேன்னா இப்ப அது எவ்வளவு காமனோ அதே அளவுக்கு காமன்னா பெரியவர் வீட்டுக்கு யாராவது ஒருத்தங்க பெரியவருக்கு ஏதாவது ஒண்ணு தேவை அப்படின்னா நேரா அவனுக்கு குடும்பத்தை தான் த்ரெட்டன் பண்ணுவானுங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் கரெக்டா. அப்ப நான் என்னங்கிறேன் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீ அந்த அந்த அம்மா வந்து புலம்பி ஃபுல்லா செட்டில்டா நீ ஒண்ணு பண்றதுக்கு எடுத்துனே என் பொண்டாட்டியை காணும் சார், எனக்கும் பெரியவருக்கும் பிரச்சனை, என் பொண்டாட்டியும் குழந்தையும் தூக்கி இது பண்ணிட்டானுங்க, என் பொண்டாட்டியும் குழந்தையும் காணும், அதனால வந்து கண்டிப்பா பெரியவருக்கு தான் சார் இதுல ஒரு பங்கு இருக்கணும் அப்படின்னு இப்ப சொல்றான்னு வச்சுக்கோங்க. இவ ஸ்டேஷன்ல யாருமே கண்டுக்கல. ஆனா எஸ்பிக்கு அதுல ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் வருது. எஸ்பி கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க போது நீ அங்கேயே மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாமே. இவன் குடும்பத்துக்கும் பெரியார் குடும்பத்துக்கும் என்ன பிரச்சனை, அதனால இப்ப பொண்டாட்டிக்குள்ளே காணும். ஆனா அங்கேயே நீ இதை கூட எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். பெரியவர் தான் கண்டிப்பா தூக்கியிருப்பாருங்கிறதுக்கு அதுதான் அவனை இது பண்ணிருப்பானுங்க. அவனு அதான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பானுங்கல்ல. நீ என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்றேன்னா முன்னாடி இருக்க சீனே வேணாங்கிறேன். இப்போ ஏன்னா இந்த இந்த அம்மாவும் இந்த குழந்தையும் திஸ் இஸ் லைக் மில்லியன்ஸ் ஆஃப் அம்மா அண்ட் குழந்தை who are being இது என்ன சொல்றது இந்த பெரியவர் குடும்பம் வந்து இது பண்றதுக்கான இது பாசிபிலிட்டிஸ் இருக்கிறவங்க சரியா. ஏன்னா இவன் வந்து ஒரு ரேண்டம் பர்சன் கரெக்டா. இந்த 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 அப்பா இப்ப ஒருத்தன் வந்து கம்ப்ளைண்ட் பண்றான் இல்லையா அந்த புருஷன், அவனுக்கு நார்மல் பொண்டாட்டியும் குழந்தையும் இருக்கு. அந்த குழந்தையும் காணும் போது ஆப்வியஸா உனக்கு வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்றது ஒரு யூனிவர்ஸ் செட் பண்றதுக்கான ஒரு சின்ன எலிமெண்ட் தான். இது வந்து கதையை டிரைவ் பண்ண போறதுல வேற லெவல்ல இனிஷியல் அந்த ஏன்னா ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு ஜெயசூர்யாக்கும் இந்த பெரியவருக்கும். சோ இதை வச்சு இவன் இது பண்ண போறான், அவன் வந்து இதுல தப்பிக்கணும் ட்ரை பண்ண போறாங்கிறது செட் ஆயிரும். சோ இத காமிக்காம இருக்கிறது முக்கியமா இல்ல திலீப்ங்கிறவன் திலீப்புக்கும் விக்ரமுக்கும் மிகப்பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்கு கரெக்டா. அவன் ரொம்ப நெய்வான ஆளு. ஆனா அவனை போட்டு கஸ்டோடியல் டெத் பண்ணிட்டானுங்கும் போது நீ அவனுக்கு ஆக்சுவலா சிம்பதைஸ் பண்ணணும். ஆக்சுவலா நான் திலீப்புக்கு சிம்பதைஸே பண்ணல. ஏன்னா அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. புரியுதா? சோ அப்ப எனக்கு எப்படி இருக்குன்னா இது காமிக்க தேவையில்ல, அதை காமிச்சிருக்கணுமே அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு ஒரு டவுட் இப்போ வந்துச்சு. அவன் புருஷன் என்ன தெரியுமா பண்ணுவான் அதுக்கப்புறம் செம காமெடியா இருக்கும். அவன் போயிட்டு ஒரு ஏரியால நின்று அந்த வில்லனு ஏரியால மட்டும் நின்றுட்டு சார் என் பொண்டாட்டி உள்ளதா இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் வந்துட்டு ஜஸ்ட் அந்த போலீஸ் கூட அலைன் மட்டும் தான் ஆயிட்டு இருப்பான். அவன் ஊர் ஃபுல்லா தேடவே மாட்டான்டா. அதான் சொல்றேன். விசாரணையில ஒரு சீன்ல எல்லாரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க இந்த 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 பிரச்சனை எப்படி சார்ட் பண்ணலாம், ஏடிஎம் கொள்ளையும் இதையும் லிங்க் பண்ணி விட்டுறலாமான்னு இவனுக்கு வேற ஏதோ பேசிட்டு இருக்கும்போது இவனுக்கு உள்ள வந்துருவானுங்க, பாத்ரூம் கிளீன் பண்றதுக்குள்ள வந்துருவானுங்க. சோ இப்ப அந்த சீன் வந்து
பொறுமையா வந்து எப்படி எப்படி இதை பில்ட் பண்றான், இதுக்கான லாஜிக் என்னங்கிறது அவனுக்கு பேசுறதுலயே தெரியும். எஸ்.ஜே. சூர்யாக்கு அருமையா கரெக்ட். ஒர்க் அவுட் ஆயிருக்கிற ஒரு சீன் வந்து இந்த சீனு. இவனுங்கள அவுத்து விட்டுருங்க. அவுத்து விட்டதுக்கு அப்புறம் தெரிஞ்சிரும் அவனுங்களுக்கு. லைட்டா பயப்படுவானுங்க. அப்புறம் அவனுக்கு கண்ணுல பயம் தெரிஞ்சுன்னு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பேசுவான்ல. அதே மாதிரி இப்போ உனக்கு உனக்கு வந்து படம் ஆரம்பிக்கும் போது ஒரு நிதானம் தான் தேவை அப்படின்னா, எஸ்.ஜே. சூர்யா எஸ்.ஜே. சூர்யா இந்த விஷயத்தை எப்படி பிளான் பண்றாங்கிறத வச்சு கூட யூ ஷுட் ஹவ் கிரியேட்டட் தட்ன்னு நான் சொல்ல ஆமா வரேன். எஸ்.ஜே. சூர்யாக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது படத்தை எடுத்த உடனே. பேரலா அது நல்ல பேரல் கட்டு பிரதர் தானே. எப்படி போலீஸ் ஆமா பேரலா இவனுங்களை என்கவுண்டர் பண்ற பிளான் உங்களை பண்ணானோ, வந்து அதே நேரத்துல அருண்குமார் வந்து உங்களை அருண்குமார் இப்ப வந்து வன்மையா கண்டிக்க போறாரு. அவருக்கு நீங்க சஜஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க ஸ்கிரீன் பிளேல. நீங்க கிரிட்டிக் பண்ணல, முடிஞ்சீங்க நீங்க. அவ்வளவுதான் என்னை போட்டு வார்த்தை ஓடுவாருன்னு நினைக்கிறேன். ம் அதான் சொல்றேன். அதான் இனிஷியலா அந்த இது சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. போலீஸ் வந்து எப்படி பேரலா இது பிளான் என்கவுண்டர் பிளான் பண்ணுவானுங்க. அதே நேரத்துல அதுக்கு ம் பேரலா இருக்க ரவுடி எப்படி அந்த அந்த என்கவுண்டர் பிளான்ல இருந்து வெளில வரணும் அப்படிங்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்கிறது சூப்பரா இருந்துச்சு. சோ இப்ப அதுல ம் இருந்து நீங்க படத்தை ஆரம்பிச்சிருக்கலாமே. இந்த பொண்டாட்டி சீனே காமிக்க தேவையில்ல. அட்லீஸ்ட் திலீப் சீனுக்காவது ஒரு 10 நிமிஷம் விட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா அவன் நெய்வா இருந்ததுனால எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் அந்த இது ஒர்க் ஆயிருந்திருக்கும் பிரதர். அட்லீஸ்ட் இன்டர்வல் பிளாக்காவது ஒர்க் ஆயிருந்திருக்கும். அந்த காமெடி மொக்க காமெடி ஒரு இன்டர்வல் பிளாக் வைக்கிறதுக்கு மூடிட்டு இப்ப நல்ல ஒரு பர்ஃபார்மர் திலீப் மாதிரி ஒரு திலீப்புக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மர் போட்டு திலீப்போட கஸ்டோடியல் டெத்தை வச்சிருந்தானுங்கன்னா இந்நேரத்துக்கு திஸ் குட் ஹவ் பீன் எ பெட்டர் இன்டர்வல் அதாவது பிளாக்னு தோணுது. சாவ வச்சு 7:30 கூட்டிருக்கணுங்கிறீங்க. நீ ஏன் சியானுக்கு அங்க சிம்ப் பண்ண பாக்குற? உட்காந்து திலீப் பண்ணு. ஏன்னா திலீப் தான் படத்தோட இவன் வெளில வர்றதுக்கு காரணம் அவன் தான். அந்த இதை விட்டு இவன் வாழ்க்கையை மாத்திட்டதுக்கு காரணம் அவன் தான். இவன் ஒரு பெரிய சம்பவம் பண்ணதுக்கு காரணம் அதான். எல்லாத்துக்கும் காரணம் தான். அப்புறம் அவனுக்கு பின் கதை போகாம சியானோட சியானோட அந்த பே ஆஃப் என்னன்னு காட்டுறேன்னு கேக்குறேன். சியான் கெத்ததான் பிரதர் காட்டணும். அப்பதான் அவர் யாருன்னு இப்ப தெரியும். ஆனா அவர் யாருன்னு காட்டி அவர் எதுவும் பெருசா அந்த கெத்த காமிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ். அது சூப்பரா ஒர்க் ஆயிருக்கும் படத்துல. ஏன்னா அவன் ஒரு சூப்பர் டயலாக் சொல்லுவான் பிரதர். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மெயின் பெரியவர் இருக்கான்ல, அவன் வந்து என்ன சொல்லுவான்னா காளியை கூப்பிட்டுருவோம் அப்படிங்கும்போது இன்னும் கத்திக்கு வரல, வரும்போது கூப்பிடுவாங்க போதே உனக்கு காளிக்கான பில்டப் ஏறிட்டே தான் பிரதர் இருக்கும். சோ அவன் வந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிடுவாண்டாங்கும் போது அது வந்து பக்காவா நீ ஹீரோக்கு பில்டப் செட் பண்ணிட்ட. சோ அது சூப்பரா ஒர்க் ஆகுது. அதை ஃபாலோ அப் பண்ணி அதான் அதை ஃபாலோ பிரச்சனையே இதுதான் பிரதர். நீங்க இந்த படத்துல பிரச்சனை பில்டப் சொல்றது செட்டப் வாஸ் குட், கேரக்டர்ஸ் ஆர் குட், பட் சம்திங் இஸ் ஸோ என்ன சொல்றது நாட் ஜெல்லிங் வித் திங்ஸ்ங்கிறது எது தெரியுமா? ஸ்கிரீன் பிளே தான். சில இடத்துல ஸ்கிரீன் பிளே வாஸ் நாட் அப் டு த மார்க். எனக்கு சில இடங்கள் நிறைய பேருக்கு ஒர்க் ஆனது, எனக்கு ஒர்க் ஆகல. மேபி என்னோட டாலரன்ஸ் பில்ட் ஆயிருச்சு என்னன்னு தெரியல. எனக்கு அதுல டவுட் இருக்கு. சில சீன் நல்ல சீன் இம்ப்ரெசிவா இருக்கும். ஆனா எனக்கு வந்துட்டு 60% இம்ப்ரெசிவா இருக்க மாதிரி இருக்கும். ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு அது தெரியல. மேபி நீங்க சொல்ற மாதிரி இந்த கிரிட்டிக் ஆட்டிடியூட் வந்துருச்சுன்னு தெரியல. அதுல முக்கியமான சீன் எது தெரியுமா? அந்த கிழங்கு சீன் ஒரு சீன் இருக்கும். அது கிழங்குன்னு சொல்றது, அதை எடுத்துட்டு வர்றது, அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு எனக்கு. அது கண்ணி வெடியா இருக்கிறது எல்லாம் ஓகேவா இருந்துச்சு. எனக்கு எங்க இது ஒர்க் ஆகலைன்னா, அவன் போய் செட் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இவனுக்கு வலிப்பு வந்துருச்சு. அப்புறம் இவனை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு டெம்பர் ஏற்றுவான் தெரியுமா? எட்ஜ் ஆஃப் தி சீட்டுக்கு. அது எனக்கு ஒர்க் ஆகல. ஏன்னா அந்த சீன் முடியும் போது பே ஆஃபே இருக்காது அதுல. சும்மா அது ஒரு ஒரு மொமெண்ட்ரி பிளஷர் மாதிரி போயிடும் கடந்து. அதனால எக்ஸ்கியூஸ் ஆகல. ஒர்க் ஆச்சு பிரதர். அதான் எனக்கு அது ஒர்க் ஆகல. அது நிறைய பேருக்கு ஒர்க் ஆச்சு. ஆக்சுவலா நீ இல்லடா நான் என்ன சொல்றேன்னா இப்ப இந்த எப்படி அவன் ஃபர்ஸ்ட் அந்த 40 மினிட்ஸ் எப்படி கோத்துருக்கான்னு பாரு. சூப்பர் சீனா வரும். ஃபர்ஸ்ட் இந்த பேரலல் கட்டு போலீஸுக்கும் ரவுடிக்கும் இருக்க பேரலல் கட்டு, காளி வந்தாதான் பிரச்சனை முடியுங்கிற கட்டு, அதுக்கப்புறம் காளி கூட மொட்டை மாடியில பெரியவர் கால் விழுவுற ஒரு சூப்பரான செட் பீஸ். இவனோட பாஸ்ட்ல என்னடா நடந்துச்சு, எதனால இவன் இவ்வளவு லாயலா இருக்கணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு செம செட் பீஸ். கட் பண்ணா கன்னி வெடிக்கு கிழங்குன்னு பேர் வச்சிருப்பானுங்க. சோ ஒரு சூப்பர் யூனிவர்ஸ் ஓபன் அப் ஆயிட்டே இருக்குடாங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். அவன் சூப்பரா நடிச்சிருந்தான் பிரதர். அந்த வெங்கட்ங்கிற கேரக்டர் அந்த அந்த எந்தூசியாஸ்டிக்கா இருப்பானுங்க, ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பானுங்க. ஆனா அவனுக்கு ஒரு டாஸ்க் இழுத்து போட்டா பிரச்சனை பண்ணிடுவானுங்கிற மாதிரி ஒரு சூப்பர் கேரக்டர் வச்சிருப்பான். அதுவும் சூப்பரா இருக்கும். அதனால பண்ணிருப்பான். இந்த இந்த கிழங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தனே கையில இருந்து வலிக்கு டம்முன்னு விழுகும் தெரியுமா? அங்கேயே செட் பண்ணிருப்பான். இது இது வெடப்பான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், பிரச்சனையாச்சும் முடிச்சுக்கிறாங்கிற மாதிரி ஒரு செமையான செட்டப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிரதர். எனக்கும் அதே பிரச்சனை தான். எனக்கு செட்டப்லாம் ரொம்ப சூப்பரா பிடிச்சிருந்துச்சு. பட் அந்த செட்டப் வச்சு வேற ஏதாவது இந்த மாதிரி பண்ணது எனக்கு பெருசா பிடிக்கல. ஏன்னா
அது கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ஆஃப் ஸ்பேன் எடுத்துக்கும் சரியா படத்துல. 15 மினிட்ஸ் ஆஃப் ஸ்பேன் எடுத்துக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா தெரியல. ரொம்ப நேரமா செட் பண்ணுவானுங்க, பேரலா நிறைய ஈவெண்ட்ஸ் போயிட்டு போயிட்டு வரும். இந்த எஸ்ஜே சூர்யா அங்க வருவான், அப்புறம் இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணுவானுங்க. இங்கதான் நம்ம வந்துட்டு அந்த இதை செட் பண்ண போறோம், அந்த இன்ஃபார்மர் கிட்ட இருந்து இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு வலிப்புனால அது கெட்டுருச்சு அப்படிங்கிறது ஓகே. பட் இவ்வளவு பெரிய ஸ்பேனை எடுத்ததுக்கு நான் மேபி நான் வந்துட்டு ஒரு பெரிய பே ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன் அதுல இருந்து. பட் அது பார்த்தா ஒரு இந்த ஒரு மொமெண்ட்ரி பிளஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா அது ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு ஆக்சுவலா எவ்வளவு நேரம் தெரியல. எக்ஸாக்டா அந்த கிழங்கு சீன் வரைக்கும் நீ வந்து படம் கரெக்டா போயிட்டு இருக்குங்கிற ஃபீலிங் இருக்கும். அந்த கிழங்கு சீன்ல இருந்தா ஆக்சுவலா பஞ்சாயத்தே ஆகும். கிழங்கு ஆமா சீன்ல கரெக்ட். இருந்தா ஆனா இந்த கிழங்கு தான் படம் வந்து ஃபர்ஸ்ட் விக்ரம் செமைக்கா வந்துட்டு முடியாது. அவன் யாருன்னு காட்டுறதுக்கான ரிவிலேஷன் தான் இருக்கும். அவன் கன் ஹேண்டில் பண்றது, அப்புறம் அந்த கிழங்கெல்லாம் இட்டுறது, அது வரைக்கும் இவன் இவன் ஏதோ ஒன்று பெருசா பண்ணிடுவான். ஆக்சுவலா நான் யோசிச்சதுல ஒண்ணு வந்துட்டு படத்துல நல்லா ஒர்க் ஆச்சு. இவனை எங்கேயோ போய் சிக்க வச்சிருக்கானுங்க, இவன் ரியல் ஐடென்டி வெளில வர மாதிரி. அந்த சீன் பிளாஸ்டா இருக்கும்னு நினைச்சிட்டே இருந்தேன் பிறகு. சரிங்களா, அது மாதிரிதான் ஆரம்பிச்சது. பட் அந்த கிழங்கோட அப்படியே முடிச்சு திரும்பி பார்த்தா சேஸ் மாதிரி ஆயிடும். இவனோட இவனோட இது எக்ஸிபிட் வெளிலே வராது. இவன் சுராஜ் வெஞ்சாரமூட அவனை போடும் பொழுது வர அந்த கண்ணன் கேரக்டரை போடும் பொழுது வர அதுதான் வந்துட்டு இவனோட ஹையஸ்ட் மொமெண்டே படத்துல. இவன் அடிச்சு சண்டை போட்டு எல்லாம் பண்ணி இவன் யாருன்னு ரிவீல் பண்ற மொமெண்ட் கரெக்டா. நான் என்ன தெரியுமா இதுல பிரச்சனையா பாக்குறேன், இப்ப நீ ஒரு ம் படம் பண்றன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு மாஸ் படம் பண்ற, இல்ல இந்த மாதிரி ஒரு 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 டென்ஸான டிராமா இருக்க படத்தை மாசா நான் பண்ண போறேன் அப்படிங்கும்போது அதுல நிறைய பிரச்சனை இருக்கு. See, there are times where you have to actually use the stereotype because that is going to be your guidance to the audience. கரெக்டா? இப்போ ம் ஒரு பாஷா படம் எடுத்தானுங்களோ இல்ல வந்துட்டு பாஷா தான் அசுரன் கரெக்டா? இப்போ ஆ, அசுரன் எடுத்தானுங்களோ உனக்கு ஒரு கைடன்ஸ் தேவை. இவன் வந்து வேற லெவல் ஆளு, ஆனா இப்ப அமைதியா குடும்பத்துக்காக வாழ்ந்துகிட்டு இருக்காங்கிற ஒரு கைடன்ஸ் தேவை கரெக்டா? அதே மாதிரி ஒரு ஒரு குட்டி பில்டப்போ இல்ல ஒரு குட்டி ஆம்பிகிவிட்டியை கிரியேட் பண்ணி தான் நீ அதுக்குள்ள போகணும். ஆனா இவனுக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, நான் அந்த ஸ்டீரியோ டைப் எனக்கு இது இருக்குன்னு தெரியுது, நான் அந்த ஸ்டீரியோ டைப்பை பண்ண மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்றான்ல, அது ஓகே. ம் அது படத்தை ஸ்பாயில் பண்ணாத வரைக்கும் ஓகே. இப்ப நீ அந்த ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணி வேற ஒண்ணு பண்றாங்க போது அது எப்படி இருக்கணும்னா, அது ஒரு ஸ்பாயிலரா அமைஞ்சிடக்கூடாது, புரியுதா? அது ஒரு சர்ப்ரைஸா இருந்தா பெட்டர் எப்பவுமே. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ம் நிறைய இந்த படங்கள் இருக்கும், நிறைய ஹூடனட் படங்கள்ல பார்த்தோன்னா ஏதோ ஒரு ஸ்டீரியோ டைப் ரொம்ப வருஷமா நம்ம சினிமால காமிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க, அந்த ஸ்டீரியோ டைப்பை நோக்கி தான் கதை போகுதுங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஸ்டீரியோ டைப் இல்லாம வேற ஒண்ணு இருக்கும். சோ அந்த இடத்துல அது ம் சர்ப்ரைஸ். அது உனக்கு வந்து ஓகே, நான் சூப்பரா போகுது படம்னு ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ஆனா ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்க வேண்டிய இடத்துல அந்த ஸ்டீரியோ டைப்பே இல்லாம வேற ஒரு விஷயத்தை வைக்கிறதுனால படம் படம் ஸ்பாயில் ஆகுதுன்னா அது ஒரு பேட் டெசிஷன் தானேங்கிறத என்னோட என்னோட இதுவே. கண்டிப்பா. ஏன்னா நீங்க எந்த இடத்த இப்படி சொல்றீங்க? ஆ, நான் எந்த இடம் தெரியுமா தெளிவா சொல்றேன். இப்போ இவன் வந்து கட் பண்ணி நான் பிளாஷ்பேக் போகணுங்கிற ஒரு இதுக்குள்ள வரான்ல, அந்த கட் பண்ணி ஆமா. பிளாஷ்பேக் போறது சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல நடக்கும். எப்படின்னா, இப்போ விக்ரம் இந்த இவனை எஸ்பியை கொல்லணும்னு நினைச்சான், கொல்ல முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல நேரா எஸ்பியை கன்ஃபரண்டே பண்றான். கன்ஃபரண்ட் பண்ணும்போது ம் டைரக்டா எஸ்பி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை கொடுத்தானுங்க, கண்ணனும் பெரியவரும் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், நான் அவங்கள காமிக்கிறேன் ம் அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல இவனோட ம் மோட்டிவ் என்ன நம்மளுக்கு தெரியல. அது ஒரு மாதிரி ஆம்பிகுவஸா தான் இருக்கு. ஆனா திஸ் ஆக்சுவலா இந்த பிளான் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ண போறான்னு நினைக்கும் போது இவன் நடந்து வரும்போது பார்த்தா டக்குன்னு இயர்ஸ் பிஃபோர் அப்படின்னு போட்டு பிளாஷ்பேக் போயிடுவான். ம் பிளாஷ்பேக் போனா கல்யாணத்துல இருந்து ஆரம்பிக்கும் படம். இது வந்து எய்தர் இன்ட்ரல் விட்டு எனக்கு ஃப்ரெஷ்ஷா கதைய ஆரம்பி, இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன பிளாஷ்பேக் போகணும், இல்ல இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி ஒரு இடத்துல இருந்து போங்கிறேன் நான், புரியுதா? பிளாஷ்பேக் போறதும் இன்டர்வல் பிளாக்கும் தான் இந்த படத்துல மேஜர் டிஸ்கஷன் பாயிண்ட்ஸா இருக்கு. இதேதான் ம் இவனும் நம்ம டானி வந்து படம் பார்த்துட்டு வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு. கடைசியா ம் எப்ப பிரசன்ட் இருந்து கதை இன்டர்வல் பிளாக் போய் சரி பிளாஷ்பேக் போய் பிளாஷ்பேக் நடுவுல நீ இன்டர்வல் பிளாக் போட்டு பார்த்திருக்கிற? ம் கரெக்ட். அந்த மாதிரி ஒரு அதான் ஸ்ட்ரக்சரே அது இல்ல. ஏதோ ஸ்டீரியோடைப் பிரேக்குங்கிறங்காட்டி அப்படி பண்ணிருக்காப்புல அந்த போல. மாதிரி நீங்க ஒரு அதை ஸ்ட்ரக்சரே இல்ல. எய்தர் எய்தர் என்ன ஆகும்னா பிளாஷ்பேக் மறுபடியும் பிரசன்ட், அதாவது பிரசன்ட்ல இருக்கும், பிரசன்ட்ல இருந்து கட் ஆகி பிளாஷ்பேக் போகும், முன்னாடியே இன்டர்வல்ல ஒரு 40 நிமிஷத்துலயே போகும். கரெக்டா அந்த பிளாஷ்பேக்ல ரிவீல் ஆக ஒண்ணு வேண்டிய பிரசன்ட்ல கட், இன்ஃபர்மேஷன் ரிவீல் நீங்க என்ன ஆனோடனே இருந்தாலும் பிரசன்ட்க்கு வந்து பிரசன்ட்ல கட் பிரசன்ட்ல பண்ணுங்கிறத நீ கட் ஆகும். சொல்றீங்க. அதான் பிரசன்ட்ல கட் பண்ணணும். எப்படி பாஸ்ட்ல கட் ஆகி பாஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு கேக்குறேன். அது அதுவும் நம்ம எங்க கட் பண்ண ஆகும்னு நம்ம யோசிச்சு ஊர் பாரு. வழக்கம் அதுவும் இது. காமெடி யோசிச்சேன்னா
பிளாஷ்பேக்ல கல்யாண வீட்ல ஒரு காமெடி சீன்ல பிளாஷ் கட் ஆகும், இன்டர்வல் பிளாக் வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் சுதாகர் சம்பவம் நடக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வரும். இந்த ஸ்ட்ரக்சரே ஒரு மாதிரி உட்காரவே இல்ல படத்துல. எய்தர் நீ சொல்ற மாதிரி சுதாகர் சம்பவத்துல முடிச்சிருக்கணும், இன்டர்வல் பிளாக் போட்டிருக்கணும், புரியுதா? போட்டிருந்தா அட்லீஸ்ட் கட் பண்ணி வரும்போது ஓகே ஒரு ஹைல முடிச்சாங்கிற மாதிரி இருக்கும். இல்லன்னா சுதாகர் சம்பவத்தை இன்டர்வல் பிளாக் முன்னாடி இல்லாம கம்ப்ளீட்டா இந்த பிளாஷ்பேக்கே நீ செகண்ட் ஹாஃப் இன்டர்வல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம். இது நடுவுல போடும்போது உனக்கு என்ன ஆயிருதுன்னா, என்னடா சம்பந்தமே இல்லாம டிராமா போயிட்டு இருக்கு. இவன் பெரிய ஆளு தான், இவன் பெரிய புலித்தி தான், எல்லாம் ஓகே. ஆனா போய்கிட்டே இருக்கேங்கிற ஒரு ஃபீலிங்க குடுத்துறாது அது. ஆனா அது காரணம் என்னன்னா, இவன் என்ன பண்ணான்னு காட்டுங்கிறது தான் ஆக்சுவலா இதோட சப்டிலான விஷயமே. நீங்க கேட்கறதுக்கான இன்னொரு ஆங்கிள் நான் சொல்றேன். அவன் அதை காட்டியிருந்தா நீ வந்துட்டு ஒரு சாட்டிஸ்பாக்டரியா வெளில போயிருப்ப. உனக்கு என்ன ஆகுதுன்னா டிராக் ஆகுது படம் அதுக்கப்புறம். அது இல்லாம இன்ட்ரெஸ்டிங்காவும் இல்ல அந்த டிராகி சீன்ஸ். சரி ஃபைட் இல்லைன்னா பரவாயில்ல, ஆக்ஷன் இல்லைன்னா பரவாயில்ல, இவனோட எக்ஸிபிட்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல. என்ன நடக்குதுங்கிறது பெருசா டிராகியா தான் இருக்கு. என்ன சொல்றது, டிராமாவா இருக்கு. ஆனா ஒரு கதையா யோசிச்சு பார்க்கும்போது இந்த கதை வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த பிளாஷ்பேக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமலாம் இல்ல. அந்த பிளாஷ்பேக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அந்த பிளாஷ்பேக்ல விக்ரம் வந்து அந்த இவன சுதாகரையும் அவங்க மாமனாரையும் போட்டதுனாலதான் இன்னைக்கு கண்ணனும் அவங்க அப்பனும் பெரியவரா இருக்கானுங்க. சோ அந்த ஆமா. ஈவெண்டே இவனாலதான் கரெக்டா? ஆனா அந்த பிளாஷ்பேக் ஒர்க் ஆகாததுக்கு ஒரு ரீசன் நான் சொல்லிட்டா. ஒர்க் ஆகல இந்த சென்ஸ் கம்ப்ளீட்டா ஒர்க் ஆகாம போல. ஆனா ஒர்க் ஆகாததுக்கு ஒரே ஒரு மெயின் ரீசன் என்னன்னா, திலீப் யாருங்கிறது நம்மளுக்கு தெரியல. சோ அதனால அவங்க கூட எம்பத்தைஸ் பண்ண முடியல. இன்னொன்னு தேவையே இல்லாம இந்த கல்யாண செட்டப்ல கல்யாணம் நடக்காம போயிருமே, ஐயையோ அண்ணனை காணோமே அப்படிங்கறது வந்து நான் ஒரு டென்ஷன் நினைச்சுக்கிறேன்னு அவனே நினைச்சுக்கிட்டானான்னு தெரியல. அது எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. அதுக்கப்புறம் இந்த சுதாகர் அது சம்பவம்ங்கிறது ஆக்சுவலா என்ன? என்னன்னு எனக்கும் புரியல. ஏஜென்சியே வந்து அது அந்த டிராமா எனக்கும் செட் ஆகுது. இவன் காணோம்னு சொல்லிட்டு ஒரு டிராமா இருக்கும்ல, ம். அது அது ரொம்ப வந்து அந்த அந்த செட் பீஸ் எதுக்கு தெரியுமா வச்சிருக்கான் அவன்? இதெல்லாம் வந்து நம்ம ம், ஓவரா யோசிப்போம். இந்த கமர்ஷியல் படத்துல இருந்து நம்ம சீரியஸான படம் எடுத்துட்டு அதை கமர்ஷியலாவும் மாத்தணும் போது, எப்புட்றா அவன் ஜன்னலை விட்டு குதிச்சு போவான்? அப்ப அதுக்கு முன்னாடியே அவன் ஜன்னலை விட்டு குதிச்சு போறத காமிக்கணும். எப்படி குடும்பம் காணாம போறத நம்ம காமிக்க முடியும்? அப்ப அதுக்கு முன்னாடியே இவனுக்கு குடும்பத்தை தூக்குறவனுங்க அப்படின்னு நம்ம காமிக்கணும். அப்படின்னு படத்துல வர ஒவ்வொரு நியூ ஈவென்ட்டுக்குமே நீ செட் பீஸ் வைக்கணும்னு தேவையில்ல. ஆனா லாஜிக்கலா இருக்கணும் யூனிவர்ஸ்ன்னு நினைக்கிறவன் எப்பவுமே அப்படிதான் பிஹேவ் பண்ணுவானுங்க. நான் எல்லாத்தையுமே முன்னாடி நடந்த மாதிரி காமிப்பேன். அப்ப மறுபடியும் அது நடக்கும்போது உங்களுக்கு லாஜிக்கலா ஃபீல் ஆகுங்கிறது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுது புரியுது. சோ இந்த இந்த இதுவே ஏன் வச்சிருப்பான்னா, போலீஸ் வந்து இவன விக்ரம கன்வின்ஸ் பண்ணணும். திலீப் செத்துட்டாங்கிறத கன்வின்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக ரூம் அரெஸ்ட் பண்ணிருவானுங்க. ஆனா அந்த ரூம்ல இருந்து அவன் தப்பிச்சு போகணும். அப்ப எப்படி போகணும்? ஜன்னல் வழியா போகணும். அப்ப ஜன்னல் வழியா போகணும் அப்படின்னா, அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடியே அவன் ஜன்னல் வழியா போயிட்டு டிராவலிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கிறத காமிக்கிறதுக்காக நான் ஒரு ரொமான்ஸ் சீனை ஃபிட் இன் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் யோசிப்போம் இதெல்லாம். யோசிச்சு ஸ்கிரிப்ட் எழுதுவோம். இல்ல எனக்கு அத தெரிஞ்சு 4 பேர்கிட்ட இப்படி ரீடிராஃப்ட் பண்ணும்போது இல்ல படிக்கிறதுக்கு குடுத்தா நல்லா இருக்கும். ஜன்னல்ல குதிச்சு இவரு போய் குளுத்தி என்ன பண்றாரு கடைசியா? சம்பந்தமே இல்லாம அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 பிக் அண்ட் பிளேஸ் ரோபோட் கூட இவ்வளவு ஃபாஸ்டா அசெம்பிள் பண்ணாது. 0.5 செகண்ட்ல கன் அசெம்பிள் பண்ணி சுடுவான் அந்த பெரியவரையும் சுதாகரையும். ஆமா இவ்வளவு சூப்பரா பில்ட் ஆமா. பண்ணனா அந்த இடத்துல ஒரு சூப்பர் ஐடியா இருக்கணும், புரியுதா? இப்ப கிழங்கு சீன்லயே வந்து ம் வேற லெவல் லாஜிக்ஸ் கிடையாது. ஆனா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கண்ணி வெடியில ட்ரிகர் பண்ணா வெடிச்சிரும் அப்படின்னு. அத அத வச்சு நம்ம வந்து பிலீவ் ம் பண்ணி அந்த இதுக்கு போறோம்ல. சோ உனக்கு ஒரு ஒரு பேசிக் லாஜிக் இருந்தா போதுங்க கமர்ஷியல் படத்துல. ஆனா அந்த ம். சுதாகர் சம்பவம் பண்றதுக்கு ஒரு பேசிக் லாஜிக்குமே இல்ல. கன் அசெம்பிள் பண்ற சீனை மட்டும் பாரு ஒரே நிமிஷம். எல்லாரும் ஒரு 6க்கு 6 ரூமுக்குள்ள எல்லாரும் க்ளோஸா உட்கார்ந்து இருப்பானுங்க. ஸ்கிராப்ல இவன் இருந்து கன் மேல அசெம்பிள் ஏறி பண்ணுவான். அதான் பெரியவா ஸ்கிராப்ல இருந்து மூட்டையில கன் கட்டுறா அசெம்பிள் பண்ணி அப்படின்னு சொல்லி சுடுவான். கொட்டுவான். அதுக்கு கரெக்ட். அதுக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 செகண்ட் கூட எடுக்காதாடா. 10 செகண்ட்குள்ளயுமாடா எவனும் பிடிக்க மாட்டானுங்க. ஸ்டேஜிங்னு அவ்வளவு கதறாப்ல ஒரு இன்டர்வியூல. இது பார்க்கும்போது ரொம்ப ஆப்வியஸா இல்ல. என்னடா கன் அசெம்பிள் பண்ணி பட்டுன்னு போட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாம் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு. இன்னொரு காமெடி ஆ. தெரியுமா, இவனை எஸ்பியை வச்சாதான் நிறைய விஷயம் லாஜிக்கலா ஆக்க முடியும்னு சொல்லி பண்ணியிருப்பான். அது எனக்கு ரொம்ப செட்டே ஆகல இந்த படத்துல. எஸ்பிங்கிறது ஒரு பெரிய போஸ்டிங்னு எனக்கு தோணுது. எனக்கு ஆக்சுவலா வந்துட்டு போலீஸ் ஏராக்கி தெரியாது, எனக்கே தோணுது. பிரதர் அவன் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கான் பிரதர், ஒரு லோக்கல் ஸ்டேஷன்ல. சரி ஓகே, இவனுங்கெல்லாம் மாஸ் கிரிமினல்ஸ், இவனுல டீல் பண்ற வேண்டி வந்திருக்கான்னு வச்சாலும் எனக்கு அது ரொம்ப இடிக்குது பிரதர். அது அந்த எஸ்பிங்கிற கேரக்டரை வந்துட்டு எல்லா இடத்துக்கும் ஒரு ஈஸ்வர படத்துல காட்ட மாட்டாங்க. ஒரே ஒருத்தன் வந்துட்டு காட்டுறது இவன் தான், டேன்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு
ஒருத்தனை போடுவான் தெரியுமா, சுதாகர். அவன் தான் இன்ஸ்பெக்டர் நினைக்கிறேன். அவங்க அப்பா அவங்க மாமனார் தான் ஏதோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு காட்டுவானுங்க. அவனை தான் போட்டுருவான். அவன் தான் சுதாகர் நினைக்கிறேன். அவன் மாமனார் தான் சுதாகர்னு நினைக்கிறேன். எவன் சுதாகர்னு எனக்கு மறந்து. டு பி ஃப்ராங்க், நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு வந்துட்டு பே ஆஃப் சீக்கிரமா வந்திருக்கணும். அந்த 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் உனக்கு சூப்பரா ஒரு டைம் கிடைச்சிச்சு, பிரீதிங் டைம். அந்த கண்ணை ஈவெண்ட் மாதிரி ஒரு ஈவெண்ட்டை எனக்கு முன்னாடியே பிளேஸ் பண்ணியிருந்தா இந்த படத்தோட வைபே வேற மாதிரி இருக்கும். இப்ப நான் வந்துட்டு அவனுக்கு நான் எப்படி ஸ்கிரீன் பிளே எழுதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அவன் சொல்லக்கூட, அவன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதை பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு ஆக்சுவலா அந்த படம் பார்க்கும் பொழுது. நான் எனக்கு இப்ப என்ன ஓப்பனா சொல்றேன், ஒன்னும் இல்ல, ஜான் விக்ல பே ஆஃப் எவ்வளவு ஃபாஸ்டா தெரியுமா? 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் எடுத்துப்பானுங்க. அந்த நாய் செத்து அவன் வந்துட்டு தேடிட்டு இருக்கான், ஜான் விக் உன் பையனை தேடுறான், எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் பில்டப்லாம் இதே மாதிரி இருக்கும். கேஜிஎஃப்ல கூட, கேஜிஎஃப்ல எடுத்தனையுமே ஃபைட் சீன் தான் ஆரம்பிக்கும். நம்ம கேஜிஎஃப் ரெஃபர் பண்ண முடியாதுன்னு வை இதுல. சோ இருந்தாலும் சொல்றேன். சோ இந்த மாதிரி ஒரு அசாசின் இருக்கான், அவன் வந்துட்டு ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்கிற சக்சஸ்ஃபுல் பிலிம்ஸ் எல்லாத்துலயுமே அவன் என்ன பண்ணாங்கிறது ஆடியன்ஸ் ரொம்ப முக்கியம். நீ பில்டப் ஏத்துறது அது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான சீரியஸான ப்ராசஸ். நீ அதையே பண்ணிட்ட. 30 மினிட்ஸ்க்கு கிராப்பலிங்கா சீனை வச்சுட்ட. அதுக்கப்புறம் ஒரு சீன்ல ஒரு பிளாஸ்ட் இருக்கணும், அது இருக்கவே இருக்காது. தேய்ச்சு 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 ஒரு திருவிழா, அந்த திருவிழாக்குள்ள நான் திருவிழாக்குள்ள ஏதோ செமையா ஏதோ ஈவெண்ட் வரும், இவன் ஏதோ பிளான் பண்ணுவான்லாம் நினைச்சேன். எதுவுமே அவருக்கு வராது. சோ எனக்கு வந்துட்டு அது டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. என்னடா வரவே மாட்டேங்குது, இவன் எப்படா சண்டை போடுவான், எப்படா சண்டை போடுவான், இவன் அசாசின் 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 பில்ட் பண்றீங்க. இவனோட ஸ்கில் எப்படா காட்டுவான், சுதாகர் சம்பவத்துல காட்டுவான். அதுல இவ்வளவு பெரிய ஃபுல்லா அவன் அந்த ரொபாட்டிக்கா, அது ஆக்சுவலா கட்ல வந்துட்டு ஸ்லோவா காட்டி இருந்திருக்கலாம். அவனுக்கு அதை ஃபாஸ்டா காட்டினாதான் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சாங்க. அது லாஜிக்கலா அப்பீல் ஆகாம போச்சு. ஏதோ 30 செகண்ட் 40, அதான் நீ சொன்ன மாதிரிதான் 0.5 செகண்ட்ஸ்ல படக் 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 டமால் அப்படி. அது எனக்கு டே 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 அப்படிதான் இருந்துச்சோ தவிர வா அப்படி இல்ல. அதுதான் பிரச்சனை. சோ இதெல்லாம் தான் எனக்கு பிரச்சனைங்க. இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் தாங்க பிரச்சனைங்க. இல்லடா, இப்போ நீ சொல்ற மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா கன் அசம்பிளிங்க ஸ்லோவா காமிச்சிருந்தானு வச்சுக்கோவேன். GTA வைஸ் சிட்டில நம்ம கன் எடுத்து பாயிண்ட் பண்ணும்போது அப்படியே நின்றுட்டே இருப்பானுங்க தெரியுமா, அந்த மாதிரிதான் நின்றுட்டு இருப்பானுங்க இந்த மத்த கேரக்டர்ஸ் எல்லாம். அப்படி காமிச்சானுங்க. இன்னொன்னு படத்துல இன்னொரு டயரிங்கான ஒரு விஷயம் நான் சொல்லிட்டா, டீலிங் போடுறங்கிற பேர்ல லிங்கிலிங்கா போயிட்டே இருப்பானுங்க. முதல்ல எஸ்பியும் சுதாகருக்கும் டீலிங் இருக்கும். அதுக்கப்புறம் எஸ்பியும் இவனுங்க கண்ண ஃபேமிலி கூட டீலிங் ஆகும். அப்புறம் இவனும் ஹீரோவும் எஸ்பியும் டீலிங் பண்ணிக்குவானுங்க. அப்புறம் மறுபடியும் கண்ணனும் எஸ்பியும் டீலிங் பேசிக்குவானுங்க. கண்ணனும் இவனும் விக்ரமும் டீலிங். இந்த மாதிரி எவனுக்கு என்ன மோட்டிவ்னே தெரியாது. அது ஹீரோக்கு மட்டும் அந்த ஆம்பிகியூட்டி இருந்தா பரவாயில்ல. படத்துல இருக்க எல்லா கேரக்டரும் நாங்கெல்லாம் பாருங்க 3Dயா செமையா இருக்க போறோம் அப்படிங்கிறது ஓகே. ஆனா 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் டீலிங் மாறிட்டே இருக்கும். சிம்பிளா நான் ஜஸ்ட் அரைவ் டு தி திங். நான் இவ்வளவு நேரமா சொன்னேன்ல, ஸ்கிரீன் பிளேல பிளேஸ்மெண்ட்ஸ் தப்பா இருந்துச்சுங்கன்னு. இப்ப திரும்பி அதேதான், நான் அதே பாயிண்ட்டுக்கு தான் வரேன். ஏன்னா இவன் எதுவுமே பண்ண மாட்டான் விக்ரம், சரியா? சுத்திக்கிட்டே இருப்பான். அப்ப என்ன ஆகுதுன்னா உனக்கு, ஏன்டா உன் குழந்தைகளை மிரட்டுறானுங்க, இப்ப வரையும் கொண்டு வந்துட்டியாடா, நீ என்ன வேண்டா பண்ணுவ? மேபி இப்படி வேணா வச்சுக்கலாங்க. அவன் பண்ணாததுக்கு காரணம் வந்துட்டு ஏதாவது பண்ணிட்டானா போலீஸ்ல அரெஸ்ட் ஆயிடுவான், திரும்பி அவன் பழைய வாழ்க்கைக்கு போயிடுவாங்கிறங்காட்டி எதுவுமே பண்ண மாட்டான். நான் அப்ப கூட நினைச்சேன், சரி இவன் ஃபேமிலியை தொட்டானுங்க, இதுக்கப்புறம் ஏதோ பெருசா பண்ணுவான் போல அப்படி நினைச்சேன். அப்பயும் வந்துட்டு இந்த அந்த துண்டை வச்சு சுத்திட்டு நேரா வந்து எஸ்பிட்ட பேசுவான், அதான் டீல் பண்ணுவான். ஹி வில் பி verbally doing everything. புரியுதா? அப்புறம் இல்லடா, அசாசியேட் இப்போ அந்த எனக்கு விக்ரம்கிட்ட பிரச்சனை இல்ல மாப்ள. ஏன்னா நிறைய படத்துல நீ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பார்த்திருப்ப. மெயின் ஹீரோஸ் வந்துட்டு அவன் என்ன பண்ண போறாங்கிறது தெரியாது. பட் ஹி ஆல்வேஸ் ஹேஸ் அ பிளான் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு கம். புரியுதா? அவன்கிட்ட ஒரு பெரிய பிளான் இருக்கு. இந்த பிரச்சனைய ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஹீரோக்கு ஒரு டைரக்டான மோட்டிவ் இருக்கு. அந்த விஷயத்தை டைரக்டா இவன் சால்வ் பண்ண போறான். ஆனா அது ஒரு பெரிய சேலஞ்சு அப்படிங்கிற மாதிரி காமிப்பானுங்க. ஆனா கடைசியில பார்த்தா ஹீரோக்கு ஒரு கன்னிங்கான வழியோ இல்ல வேற ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் சொல்யூஷன் இருந்திருக்கும், அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க கடைசியிலங்கிற மாதிரி இருக்கும். அது அந்த ட்ரோப் வந்து ஒரு டைம் தான் ஒர்க் ஆகும். படம் ஃபுல்லா இருந்துட்டே இருந்தா ஒர்க் ஆகாது. ஏன்னா எதை நோக்கி கதை போகுதுன்னே தெரியல. ஏன்னா படத்துல 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து எவனா ஒருத்தன் ஏதாவது ஒரு ரவுண்ட் டேபிள் உட்காந்துட்டு ஒரு டீலிங் பேசிக்கிட்டே இருக்கானுங்க. இங்க பாரு, நீ எனக்கு இதை பண்ணி கொடு, நான் உனக்கு இதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. அது ஒரு மாதிரி ஒரு டிராமாவை டென்ஸ் பண்ணி கடைசியில ஒரு கட்டத்துக்கு மேல சிங்க் ஆயிடுச்சு. என்ன சொல்ல வரீங்கன்னா, ஆக்ஷனபிளா இல்லாம டாக்கட்டிவா இருக்குங்கிறீங்க. இது ஒரு 10 டைம் இவங்க டிஸ்கஸ் தான் பண்றானுங்களோ தவிர இதுக்கு ஆக்ஷனபிளா என்ன பண்றானே தெரியல. ஒளியறானுங்க டிஸ்கஸ் பண்றானுங்க. கரெக்டா ஒருத்தன் இன்னொரு கட்சியில இருந்து மாறிக்கிட்டே இருக்கானுங்களோ தவிர நாட் ஆக்ஷனபிள்ங்கிற. செகண்ட் ஹாஃபே உனங்கள்ட்ட இல்லடா. செகண்ட் ஹாஃபே வந்து ஏதோ ப்ரொக்ரெசிவா யோசிச்சிருக்கானுங்க.
சார் இப்ப இவங்கெல்லாம் ரூம்குள்ள இவனுங்க எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டானுங்க. இப்ப என்ன சார் ஆகும் அப்படின்னா, இங்கிருந்து ஒரு 16 மினிட்ஸ் சார். வெளில ஃபுல்லா ஆட்கள் வந்துடுறானுங்க. அப்படியே ஒரு கன்டினியூஸ் ஷாட். அங்கிருந்து பார்த்தா இது ரிவீல் ஆயிருது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃபைட் வச்சு முடிச்சிடறானுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் யோசிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கும்ல. அதுல ஹாஃப் த டைம் கூட எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஹாஃப்க்கு இவனுங்க போடலன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தான். இவனுக்கு ஒண்ணும் இல்ல. எழுதுறது இப்படிதான் இல்லதான். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பொண்ணு ரொம்ப ஈஸியா அண்ணன் அப்பா அண்ணன் வந்துட்டு ஏதோ பண்ணிட்டானுப்பா இவனுக்கு அண்ணன் கார் இங்க இருக்குப்பா. ஆக்சுவலி ரொம்ப இட் வாஸ் சோ ஈஸிலி ரிட்டனுங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த இடம். ஏன்னா உனக்கு ஹி இஸ் லைக் ஓகே கிளைமேக்ஸ் வந்துருச்சு, இப்ப இப்படிதான் ரிவீல் பண்ணி தான் ஆகணும், பண்ணுவோம். இந்த பொண்ணுக்கு இவனுக்கு தான் பாசம் இருக்க மாதிரி முன்னாடி இருந்தே காட்டிட்டு இருக்கவன் இந்த பொண்ணே கண்டுபிடிச்சிச்சு அப்படி சொல்லி வச்சிருவோம் சொல்லி இட்ஸ் லைக் ஈஸ் ரிட்டனா இருக்கும். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இதா இருக்காது. பாத்திருக்கியா? அப்புறம் வெங்கட் பாத்ரூம்குள்ள இருந்து கேட்டுருவான், அவன் ரன் ஓடுவான், அவன் நல்லவங்கிறங்காட்டி அவனை விடுவான். he went the emotional drive of the film than the engagement of the film. அதாவது என்கேஜ்மெண்ட் அண்ட் ஸ்கிரீன் பிளே ஓரியன்டா மூவ் ஆகாம ஒரு பாயிண்ட்ல ரைட்டர் வந்துட்டு இமோஷனல் டிரைவ்ஸ் எடுப்பான் தெரியுமா? ஓகே இவனோட இமோஷன் என்ன, இவன் இப்படி பண்ணியிருப்பான், இவன் இப்படி பேசியிருப்பான், இவனோட ஆங்கிள் என்ன, அந்த மாதிரி போவோம் தெரியுமா? இந்த இமோஷன் ஓரியன்டா மூவ் ஆனா பிளாட் சக்சஸ்ஃபுல்லா வராது. ஐ மீன் இது ஸ்கிரீன் பிளே சக்சஸ்ஃபுல்லா வராது. ஏன்னா கேரக்டர்லாம் ஆத்தர் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதாவது நாவல்ல இருக்க கேரக்டர்ஸ் மாதிரி இவனோட உள்ளுணர்வு இப்படி சொல்லுச்சு, இவனோட உள்ளுணர்வு வந்து இவனோட மொராலிட்டி ஸோ அந்த ஆங்கிள் நீ ஓவர் ஸ்கிரீன் பிளேல என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் மறந்துடுவேன். மறந்துட்டு ஸ்கிரீன் பிளே ஈஸியா எழுத ஆரம்பிச்சிருவேன். டயலாக்ஸும் நல்லா இருக்கும், பொயட்டிக்கா இருக்கும், இவனோட இன்டர்னல் கான்ஃபிளிக் இன்டர்னல் மொராலிட்டி எல்லாம் வெளில வரும். பட் ஆனா ஸ்கிரீன் பிளே எங்கேஜிங்கா இருக்காது. பிகாஸ் தேர் வில் பி நோ ஆக்ஷன். புரியுதா? இல்ல சிம்பிளான ஆக்ஷனா இருக்கும். அது சில டைம் ஒர்க் ஆகும், சில டைம் வெற்றிமாறன் படத்துலயே அந்த மாதிரி இருக்கிறது ஒர்க் ஆகுது. ஒண்ணும் இல்ல, மொராலிட்டி காட்டுன்னு காட்டின படம் தான் இந்த படம். நம்ம படம் எது கடைசியா வந்துச்சு, விடுதலை. அதுல பாத்துருக்கேன்ல, ஆஹா ஆஹா ஆகாங்கிற மாதிரி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ரவன்னு ரொம்ப மூடுவானுங்க. கடைசியில பார்த்தா நம்பாலி இறங்கி நேரம் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருப்பான்டா. சரி காட்டுக்குள்ள நடந்து போறது ஓகே, என்னடா மலையில இருந்து மசங்கிற மாதிரி அம்மா நான் அப்படியே வெள்ளிங்கிரி மலைக்கே போறோமா அப்படின்னு சொல்லி மடமடன்னு இதுல இருந்து இறங்கிட்டு இருப்பான். டேய் என்ன டீலாக்குள்ள இறங்கிட்டு இருக்க, நீ எங்கடா போக போற, மலசுல எல்லாம் இருப்பியாட்டு இருக்கேடாங்க மாதிரி நம்பாலு. அந்த மாதிரிதான் கேரக்டர் சைக்காட்டிக்கா பண்ண ஆரம்பிச்சிடும். ரொம்ப மொராலிட்டி ஓரியன்டா நம்ம டீல் பண்ணும் பொழுது இது எப்படி எக்ஸாக்ட் பண்ண முடியாது. இது டைலாக்ஸ் ஆகும், இல்ல நின்றுட்டு இன்னொருத்தங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். அவனுக்கு ஆக்ஷனபிளா எதுவுமே பண்ணாது. எனக்கு அந்த மாதிரி நிறைய ரொம்ப ஈஸியா போவான், கண்ணன் ஒரு கேள்வி கேட்பான், அந்த 16 நிமிஷம் கரெக்டா முடியும் பொழுது கண்ணன் ஒரு கேள்வி கேட்டு இவனை போடுறான் அப்படிமா எல்லாத்தையும் சடக்கு 100 கொலையை பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு நடந்து போயிடும். போவான், பார்த்தா இவன் இந்த எஸ்பியும் சும்மா தூக்கி போட்டு போயிருப்பான். அவனுக்கு உட்காந்துட்டு இருப்பானுங்க, பார்த்தா அவங்க அப்பா வந்துட்டு இருந்தாங்க. பார்த்தா அது ஆக்சுவலா சூப்பரா எனக்கு ஒரு காட்சி வருது. அந்த ஒரு ஸ்பார்க் மட்டும் இவன் வீட்டுக்கு போய் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது பார்த்தா மொத்த ஃபேமிலி வந்து இங்க தஞ்சமுக பார்ப்பானுங்க. டேய் இப்பதான்டா உன் பையனை கொண்டு வந்திருக்கேன், இத்தனை பேர் வந்துட்டீங்களான்னு ஒரு பாபநாசம் வைப்பு கிடைக்கும் அந்த இடத்துல. நான் வந்து தியேட்டர்ல பாக்கலங்கிறதுனால எனக்கு ஓட்டி விடுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. எனக்கு அந்த 16 நிமிஷமா ஒரு கண்டினியூஸ் ஷாட் இருக்கும் தெரியுமா? ஆமா, அது வந்து டீப்பா பாத்துட்டேன். இல்ல அத பாக்கல பிரதர். அது நான்சென்ஸ் பிரதர். அந்த 16 நிமிஷம் ஓப்பனா சொல்லணும்னா அது என்னங்க ஒரு சொல்றீங்க? நான்சென்ஸ். அந்த 16 நிமிஷத்தோட கான்டெக்ஸ்ட் என்ன சொல்லுங்க? கான்டெக்ட் ஒண்ணும் இல்ல, எஸ்பியை சுற்றுவானுங்க. அதுவும் அந்த எஸ்பி சுடுறதும் இதுல இருந்தே சுற்றுவானுங்க. அந்த 16 நிமிஷம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சுற்றுவானுங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஐ மீன் மொமெண்ட்ஸா இருக்காது, இதுக்குள்ளேயே இருப்பானுங்க. ரூம்குள்ள இருந்து அவன் வெளில வர முன்னாடி எஸ்பியை சுட்டுருவானுங்க. எஸ்பியை சுட்டேன் அவன் வெங்கட் கத்துவான் மேல இருந்து. அவன் போயிட்டு இருக்கான், அவன் இன்னைக்கு முடிஞ்சானே அப்படின்னு சொல்லுவான். துர்றான் அவனை நம்பாலு இங்கிருந்து அண்ணன் சொல்லிட்டு இருப்பாப்ல. சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் தப்பிச்சு வெளியே வருவான். அத நீங்க ஒண்ணும் இல்ல, சிம்பிளா சம்மரைஸ் பண்ணா இவன் அங்க ஓட, அவ இங்க ஓட, இவன் அங்க ஓட, அவன் இங்க ஓட, அவ்வளவுதான். இந்த சிங்கிள் ஷாட் வைக்கிறதுங்கிறதோட ஒரு இது வந்து எனக்கு புரியல பிரதர். தேவையானதான் பிரதர் வைக்கணும். சும்மா சிங்கிள் ஷாட் 16 நிமிஷத்துக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் கார் வெடிக்கிறது, பாம்பு வெடிக்கிறதெல்லாம் வச்சா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறது ரொம்ப கேவலமா இருக்கு. இப்போ இது எடிட் தெரிஞ்சவங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து ஒரு 2 பேர் பேசிட்டு இருக்க ஒரு சீன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த படத்துல வந்து ரியாக்ஷன் ஷாட்டே வச்சிருக்க மாட்டான். எல்லாமே பேன் பண்ணி இன்னொரு கேரக்டர் காமிப்பான். இவன் பேசுவான், பேன் பண்ணா இவன் ரியாக்ட் பண்ணுவான், திருப்பினா இவன் மறுபடியும் பேசுவான்.
தெரியுதா? இப்ப இந்த ஷாட்டோட லென்த் வந்து 3 செகண்ட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அத அவனே சொல்லியிருப்பான். அந்த அதுவே வாண்டடா ரியாக்ஷன் ஷாட்ஸ் பிடிக்காதுன்னு. அதுவே கட் பண்ற இதுவே வந்து நார்மலா வந்து ஷார்ட் மெயின் ஷாட் ரியாக்ஷன் ஷாட் ரிவர்ஸ் அப்படின்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப இவன் பேசிட்டு இருக்கும்போது நீ எல் கட் ரியாக்ஷனை காமிக்கலாமா? காமிக்க முடியாதா? காட்டலாம். காட்டலாம். கரெக்ட்டா? அதே மாரி கன்டினியூஸ் ஷாட்ல இப்ப விக்ரம் வந்து லொகேஷன் 1ல இருக்கான். சரியா? அங்க ஒரு ஆக்டிவிட்டி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப லொகேஷன் 2ல வேற ஒரு ஆக்டிவிட்டி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இப்ப லொகேஷன் 2ல நடக்க போற ஆக்டிவிட்டிய நீ காமிக்கணும்னா, கட் பண்ணி காமிச்சேன்னா, ஜஸ்ட் அ கட் அவே. கட் பண்ணி இந்த இடத்துல நடந்ததுன்னு காமிக்கலாம். கரெக்ட்டா? ஆனா, இப்போ இது ஒரு கன்டினியூஸ் டேக்கா எடுக்கிறேன்னா, லொகேஷன் 1ல இருந்து விக்ரம் லொகேஷன் 2க்கு வர வரைக்கும் அவனோட மோஷனையும் காமிச்சு நீ லொகேஷன் 2வ காமிக்க போற. கரெக்ட்டா? சோ, நீ வந்து பேசிங்க மேனிபுலேட்டே பண்ண முடியாது பிரதர். இத பொறுத்த வரைக்கும். சிங்கிள் ஷாட்ட பொறுத்த வரைக்கும். சோ, சிங்கிள் ஷாட்டோட பிளேஸ்மென்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவைன்னா மட்டும் தான் வைக்கணும். அதே மாரி இது பார்க்கறதுக்கான பேஷன்ஸ் ஆடியன்ஸ்க்கு இருக்கணும். பிளஸ் இத வைக்க இந்த நீ இடத்துல சொல்றது வச்சா கரெக்ட். திருப்பி பேசிங்க மேனிபுலேட் பண்ண முடியாது. இப்போ ஒண்ணும் இல்ல. சிங்கிள் ஷாட்ல அவன் பண்ற கன்லோட வந்துட்டு பேசிங்க மேனிபுலேட் பண்ண முடியுமா? முடியாது. இதுலதான் பண்ண முடியும். ஐ மீன் நார்மலா கன்வென்ஷனலா கட் பண்றதுலாம் மேனிபுலேட் பண்ண முடியும். இந்த ஜம்ப் கட்ஸ்ல எப்ப தெரியுமா போறதுலலாம். ஆக்சுவலா இந்த ஆக்ஷன்ஸ்லாம் வந்து ஒர்க் ஆகும் சிங்கிள் ஷாட்ல. ஆனா அத விட எப்ப சிங்கிள் ஷாட் சூப்பரா ஒர்க் ஆகும்னா, எவனோ ஒருத்தன் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணும்போது மட்டும் தான் சிங்கிள் ஷாட் ஒர்க் ஆகும். புரியுதா? நம்மளால கிளியரா பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க சிங்கிள் முடியும். ஷாட் ஓகே. அவன் நடிக்கிறத இந்த கிளியரா மாதிரி பார்க்க முடியும். ஆக்ஷனபிள் சிங்கிள் ஷாட்னு ஏன் நான் ஒண்ணு சொல்றேன். நான் ஒரு படம் சொல்றேன். ஜல்லிக்கட்டுல வரும் சிங்கிள் ஷாட். பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். அவனோட குவாரல் அண்ட் ரம்பிள் அந்த அந்த மாடு எங்கெங்கெல்லாம் போய் அடிச்சு எல்லாத்தையும் இது பண்ணுது, காலி பண்ணுதுன்னு காட்டுறதுக்கு ஒரு மொமெண்ட் இருக்கும். அதை நீ கட்ஸ்ல போறதை விட சிங்கிள் ஷாட்டா போனதுனாலதான் அந்த படத்தோட டெப்த் அப்படியே உனக்குள்ள இறங்கும். அந்த ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் அந்த மாடு வந்துட்டு லூசன் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஊருக்குள்ள போய் பண்ற ரச்சைய நீங்க சொல்றது கரெக்ட். இப்போ அந்த அந்த ஆக்சுவலா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சிங்கிள் ஷாட் என்னைக்குமே வந்துட்டு ஃபாஸ்ட் பேஸ்ட் ஆக்ஷன் ஏதோ ஒரு பெரிய ஆக்ஷன் நடக்க போகுது. ஒரு கேரக்டர் ஃபாஸ்டா வாக் பண்ணி ஒரு இடத்துக்கு போய் ஏதோ ஒண்ணு பண்றான். அந்த மாதிரிலாம் இருந்தா நல்லா இருக்கும். அந்த வேல்யூ இந்த இதுல இருந்தது. பட் அந்த பே ஆஃபோ இல்ல அந்த 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 ஆக்சுவலா நீ சொல்றதுல ஒரு லாஜிக் என்னன்னா, அந்த சிங்கிள் ஷாட்டை எடுத்தா அவன் என்னடா இவன் ரெண்டு தப்பிச்சிட்டானுங்க. அது ஒருத்தர் வந்து காப்பாத்தனா இவன் ரெண்டு தப்பிச்சிட்டானுங்க. தப்பிச்சு போயிட்டு கடைசியில இவன் அவனை கண்டுபிடிச்சு அவன் போட்டுறான். இது எக்ஸைட்டிங்கா எடுக்கணும் அவ்வளவுதான். அதுக்கு என்ன வழின்னு பாத்துருக்கான். அதுல சிங்கிள் ஷாட்டா தூக்கி போட்டா எக்ஸைட்மெண்ட் ஏறுங்கிறது தான் ஆக்சுவலா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். எனக்கு தெரிஞ்சு நத்திங் நத்திங் அது அந்த டவுன் நீங்க சூஸ் பண்ண. அதுல இன்னொன்னு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எவ்வளவு ஒரு விஷயத்தை இழுக்கணுங்கிறது நம்மளுக்கு தெரியணும்ல. இப்போ இப்போ வட சென்னையில ராஜனை வந்து போடுற சீன் இருக்கும்ல, அது சிங்கிள் ஷாட். இப்போ சிங்கிள் ஷாட் நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஆர் டிமாண்டிங் மோர் டைம் ஃப்ரம் ஆடியன்ஸ். கரெக்டா? அப்ப அங்க என்னன்னா, இப்ப இவன் ஹிச்காக் ஒண்ணு சொல்லுவான். நான் வந்து இந்த லாஜிக் தான். பாம் இருக்குன்னு கடைசியா சர்ப்ரைஸா காமிக்கிறதுக்கு முன்னாடியே பாம் இருக்குன்னு காமிச்சிட்டு எப்ப வெடிக்குங்கிற பதட்டத்துல வச்சு நான் எவ்வளவு வேணா இழுக்கலாம் அந்த அந்த ஸ்ட்ரிங்க. அதுதான் ராஜன் சீன்ல ஒர்க் அவுட் ஆகும். அடியில கத்தி இருக்கு, போட போறானுங்களா இல்லையாங்கிற டென்ஷன்லயே நான் டென்ஷன்லயே இழுக்கிறதுக்கு தானே டென்ஷன், எவ்வளவு வேணா இழுக்கலாம். ஆனா இந்த சீன்ல அந்த ஷாட் ஆரம்பிக்கும் போதே வந்து எஸ்பியை சுட்டுருவானுங்க. இப்ப இதுக்கப்புறம் என்ன அதுல டென்ஷன் இருக்கு அந்த சீன்ல? 16 நிமிஷம் காமிக்கிறதுக்கான டென்ஷன் என்ன இருக்கு? ஜஸ்ட் வெடிக்கிறதும் இவனுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறதும் தான் இருக்கே தவிர டென்ஷன் என்ன இருக்குன்னு கேக்குறேன் நானு. இல்ல நீ சொல்றது கரெக்ட் தான். எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, திஸ் சிங்கிள் ஷாட் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெல் கிராஃப்டட்ரா. அந்த ஷாட்டை நல்லா கிராஃப்ட் பண்ணிருக்காங்க. சரியா? பட் அதோட நீட் என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இதுல ஒரு கான்ட்ராக்டரியான கருத்து இருக்கு பிரதர். வெல் கிராஃப்டட்ங்கிறது வந்து தேவையை அறிஞ்சு அந்த தேவையில ஃபிட் பண்றது தான் அந்த வெல் கிராஃப்டடுக்குள்ள வரும். ஏன்னா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒரு சிங்கிள் ஷாட், அந்த சிங்கிள் ஷாட்டுக்குள்ள அவ்வளவு பேர் அந்த யூனிட்ல ஒர்க் பண்றானுங்க. சோ அது ஜஸ்ட் ப்ரோக்ரசிவா ஆட் ஆன் பண்ணிட்டே இருக்கிறதுனா யார் வேணா ஆட் ஆன் பண்ணலாம் பிரதர். புரியுதுங்களா? இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் எக்ஸிகியூஷன் அண்ட் ஆடிங் நான்சென்ஸ் திங்ஸ் இன்டு த சிங்கிள் ஷாட். ஆக்ஷன், நான்சென்ஸ் ஆக்ஷன். எல்லாரும் அங்க இங்கே அடிச்சுக்கிறானுங்க, ஃபயர் ஆகுது, இங்க பாம்பு வெடிக்குது அப்படிங்கிற நான்சென்ஸை ப்ரோக்ரசிவா ஒரு சிங்கிள் ஷாட்ல ஆட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி பிரதர். அத ரைட்டிங்ல பிளெண்ட் பண்ணி டென்ஷன் ப்ரிவைல் பண்றதா இருக்கிறதுலயே கஷ்டம். சோ அது வெல் எக்ஸிக்யூட்டட் தான் ஒத்துக்கலாம். ஆனா அந்த வெல் எக்ஸிக்யூட்டடுக்கான தேவையே இல்லைங்கிற நான். கரெக்ட் தான். புரியுது நீங்க சொல்றது எனக்கு. எனக்கு ஆக்சுவலா இல்ல நீங்க சொல்றதுக்கான மாற்று கருத்து அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல.
ஐம் ஜஸ்ட் லீவிங் இட் அசைட். ஏன்னு தெரியல எனக்கு அது. பட் அது ரொம்ப படத்துல ரொம்ப பேசப்பட்ட, அவங்களே அதாவது அந்த டீமே திரும்பி திரும்பி பேசின ஒரு விஷயம் இல்லையா? சிங்கிள் ஷாட் எடுத்தோம், சிங்கிள் ஷாட் அது ஏன் அவங்களுக்கு அந்த 16 நிமிஷம் எல்லாரும் எஃபர்ட் போட்டிருக்காங்க பிரதர். அதனால அது நல்லாதான் இருக்குன்னு அவங்க நம்ப வேண்டிய ஒரு தேவையில இருக்காங்க. கரெக்ட் தான் நீங்க சொல்றது. தட்ஸ் a huge effort but it is not neededங்கிறது ஒரு இது. அண்ட் தென் கம்மிங் ஃபைனலி டு த கிளைமேக்ஸ், உங்களுக்கு அந்த இந்த பாட்டு வந்துச்சா, சிங்கம் போல அந்த பாட்டு? எனக்கு வரல பிரதர். அது கட் எனக்கு பண்ணிட்டாங்க வந்துச்சு. brother. எனக்கு வந்துட்டு ஜிவியோட மியூசிக் இல்லை, அதே மாதிரி ஒரு கிராமத்து மியூசிக் ஒண்ணு இதுலயே வருது. எனக்கு வந்து அது செருப்ப சாணியில முக்கி அடிச்ச மாதிரி இருந்துச்சு அந்த லாஸ்ட் சிங்கம் போல ஷாட்டு. அது என்ன படத்தோட இதை கெடுத்துருது இல்லையா? ஒரு இன்டென்சிட்டியை கெடுத்துருது. இன்டென்சிட்டியும் கெடுக்குது. எதுக்கு இந்த ஃபைட் சீன் எதுக்கு கடைசியில? எனக்கு ஆல்ரெடி நான் டயர்டா இருக்கேன் ஏன் புரியுதா? first அதுக்கு தான். மேல ஒண்ணு வச்சு என்ன போட்டு அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா எனக்கும் கிளைமேக்ஸ் வாஸ் ஸோ டயரிங். மேபி அந்த சிங்கிள் ஷாட் அது இதுன்னு காட்டி நத்திங் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங்கிறங்காட்டி டயர்ட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஐ வாஸ் ஆல்சோ நாட், ஐ வாஸ் ஸோ ரெஸ்ட்லெஸ் டு வாட்ச் த கிளைமேக்ஸ்ங்கிற மாதிரி இருந்துச்சு. இத இன்னொன்னு கடைசியா பண்ணுவானுங்க. நீ ஆல்ரெடி என்னமோ பண்ணிட்டு போங்களாங்கிற ஜோன்ல இருக்கும்போது கடைசியா இவனுங்க அந்த பஸ்ல போயிட்டு இருக்கும்போது காணாம போன லேடியும் வந்துட்டாங்க. பாத்தீங்களா இந்த யூனிவர்ஸ் எவ்வளவு வேடிக்கையா இருக்கு அப்படின்னு ஒரு முடிச்சு டைரக்டர் பேர் விடும்போது எனக்கு ஒரு செம குமார் வெறி ராஜா ஆயிடுச்சு பிரதர். வெறி ஆயிடுச்சு பிரதர் எனக்கு. அதாவது இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நார்மல் கமர்ஷியல் படம் வந்துட்டு கமர்ஷியல் படமே குப்பை, அதோட ஸ்டீரியோ டைப்ஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாம நான் போரிங்கான படம் எடுத்தாலும் நீங்க என்கரேஜ் பண்ணுங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அப்படிலாம் பண்ண முடியாது. செகண்ட் ஹாஃப் இது வந்து ரொம்ப கேவலமா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பாவண்டா, கிவ் அ பிரேக் பிச்சியானுங்கிறத என்னோட ஒரே ஆழ்ந்த அனுதாபமா இருக்குடா. பாவண்டா எவ்வளவு நான் என்ன மொக்க படம் சொல்றேன்னா நடிப்பான். பிரதர் பிரதர் அவர் போட்ட எஃபர்ட்டுக்கும் அவர் போட்ட வேச சைக்கிளுக்கும் இந்த படம் வாஸ் ஃபார் பெட்டர். இப்படி கூட எடுத்துருங்க, தயவு செய்து வேற எப்படியா கோப்ரா எடுத்து வச்சிருக்காங்க. வீர தீர சூரன் 1 இது வந்துட போறானுங்க பிரதர். இல்ல அடுத்து அஜய் ஞானமுத்து ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். பாக்குறீங்களா? சரி வந்துருங்க. ஆல்ரெடி நம்மளோட 45 மினிட்ஸ் 1 ஹவர்லாம் தாண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபைனல் கருத்துக்களை சொல்லுங்க. ஐ ஃபெல்ட் வீரதீர சூரன் வாஸ் ஃபைன் பட் நாட் கிரேட். அவ்வளவுதான். இட் ஹேட் சம் பிட்ஸ் அண்ட் பீஸ் ஆஃப் ரைட்டிங் ஃபிளா. அதுக்கப்புறம் இட் வுட் ஹவ் பீன் மோர் எங்கேஜிங். செகண்ட் ஹாஃப் வுட் ஹவ் பீன் பெட்டர். ஆனா அந்த அந்த படத்துக்கான பொட்டன்ஷியல் இருந்தது. அவ்வளவுதான். ஐ மீன் அதை கண்டிப்பா எனக்கு பண்றதுக்கான அதேதான். பொட்டன்ஷியல். இல்ல எனக்கு அதேதான் தோணுது. ஏன்னா இவ்வளவு ஸ்டார் பர்ஃபார்மர்ஸ் இருக்கானுங்க. எல்லாருமே சூப்பரா பர்ஃபார்ம் பண்றானுங்க. நல்லா நடிக்கவும் வச்சிருக்கான். டைரக்ஷனும் சூப்பரா இருந்துச்சு. என்ன ரைட்டிங்லயும் இதுலயும் வந்து சரியான இது வந்து அவன் இது 100% நான் கான்சியஸா தான் சார் எடுத்த இந்த டெசிஷன் சொல்றாப்ல. அப்ப இந்த டெசிஷன் தப்பு. கேவலமா இருக்கு இந்த டெசிஷன். ஏன்னா என்டர்டைனிங்காவே இல்ல செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட 40 மினிட்ஸ் மட்டும் தான் என்னால என்ஜாய் பண்ண முடிஞ்சுச்சு. அதே தான் எனக்கு தெரிஞ்ச ஆடியன்ஸ்க்கும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் இருந்தப்ப எக்ஸ்பெக்டேஷன் வேற, ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பெருசா இதாலன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் we concentrate more on engagement in these kind of dense dramatic films. ஏன்னா இது வந்து பெரிய கருத்தோ சித்திர மாதிரி ஒரு கான்செப்ட் இல்லைல்ல, இது ஒரு நார்மல் ஆக்ஷன் த்ரில்லர். ஸோ அப்படி இருக்கும்போது அதுல என்கேஜ்மெண்ட்டையும் கருத்தில் கொள்ளணுங்கிறது தான் என்னோட இது. பண்ணணுங்கிறீங்க. கரெக்ட் தான். இது என்கேஜ்மெண்ட்டை மையமாக கொண்டுதான் நீங்கள் எடுக்க வேண்டும். கரெக்ட் கரெக்ட். இல்லைன்னா போர் அடிக்குதுன்னு இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இருப்போம். அவ்வளவுதான். சரி பிரதர், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டு திஸ் எபிசோட் as well. இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து ரேட் பண்ணுங்க, ப்ளஸ் ஃபாலோ பண்ணுங்க இந்த இதை. அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம். நன்றி, வணக்கம்.